பித்தள நீரை கனி அப்பம் ஓடவள் ஒரு கப்பிய கரிமுகன் அழிப்பேன் கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகவன விலை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணமதனிடைவமாகி அக்குறவகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனவருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவே ஈத்தனையாள் கந்தா கதிவேளவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கோழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளி விசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி கோழிமலி திருவாதவரர் திருத்தாள் போற்றி சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமி என்பாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று திருச்செந்தூர் புராணத்தில் கேந்திபுர அத்தியாயம் தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவரும் அடியார்களும் கொட்டியுள்ளோம். தேன் என்று பாகென்று ஓமித்த அன்றோ மொழி தெய்வ வள்ளி கோனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. அதே பெருமான் சொல்றார் கந்தர் அலங்காரத்தில், எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. கூறவன்றோ வானன்று தீ அன்று, வானன்று காலன்று தீ அன்று, மண்ணும் அன்று, தான் அன்று, நான் அன்று, அசரீரி அன்று, சரீரி அன்று என்று மிக அற்புதமாக பாடல்கள் சொல்கின்றார். சில நேரத்துல முக்கியதான் சொல்ல வேண்டியிருக்கு அப்படிங்களா. சில ஒவ்வொரு இதுலயும் சொல்லுவோம்னு சொல்லி எப்படியும் ஒரு 50 பாட்டாவது தெரிஞ்சுக்கலாம்ல. அது ஒவ்வொரு புராணம் பேசும்போது முதல்ல ஒரு கந்தரங்க பாடல்கள் ஓடும். அப்படி இதுல என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், தேனென்று பாகென்று அந்த வள்ளியம்மையும் தேவயானை அம்மையும் அவருடைய மொழி எப்படிப்பட்ட மொழி என்று சொன்னால், இப்ப ஒருத்தவங்களுடைய பேச்சு கிளி கொப்பிடுவார்கள், தேன் போன்ற பேச்சா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த தேனு பாகு அது கூட ஒப்பிட முடியாத அளவுக்கு தேவயானை அம்மையோடையும் வள்ளியம்மையோடைய மொழி அப்படி இருக்கும். அவருக்கு மணவாளனாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானே கோனன்று, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர்களுக்கே மணவாளனாக வழங்கக்கூடிய பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் கோனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு. அன்னைநாத பெருமான் அந்த பாடலை பாடுறதுனால அன்னைநாத பெருமான் சொல்றாரு, எனக்கு உபதேசித்த பொருள் ஒன்று உண்டு. அது என்னவென்று கேட்டால், அதை கூறவன்றோ அது எப்படிப்பட்ட பொருள், அது எல்லாவற்றையும் கடந்த பொருள். ஏற்கனவே மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வாரசடையான் எண்ணி நல்லான் அவன் ஒப்புடையரல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லை அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே என்று அப்போஸ்தலர்கள் கூறுவதற்கிணங்க சாமி எல்லாவற்றையும் கடந்து வான்கட்டு மாறுதம் ஆய்ந்து அழலின் மண்கெடினும் தான் கெட்டலின்றி சளிப்பறியா தன்மையனுக்கு ஊன்கட்டு உணர்வு கெட்டு என் உயிர் கட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தில்லேனம் கொட்டவும் என்று விட மாணிக்கவாச பெருமானும் சொல்றார். ஐம்பூதங்கள் தன் நிலையிலிருந்து கலங்கினாலும் கூட சாமி சளிப்பறியா தன்மை, எதுவுமே சளிப்படைவதில்லை. இறைவன் நமக்கு எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் நமக்கு சலிப்பு வந்துருது.
இப்ப தொடர்ந்து நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? சலிப்பு வருமா வராதா? எந்த நேரமும் வேலைக்கு போயாச்சுன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. 8 மணி நேரத்தை தாண்டி வேலை பார்க்க சொல்றானே அவன் அப்படிங்காங்கல்ல. பிள்ளைகளுக்குள்ள வேலைக்கு போயாச்சா ஒரு 8 மணி நேரத்தை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்மளால இருக்க முடியல. எப்படா விடுவாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா அது மேல ஒரு வெறுப்பு, அந்த சலிப்பு வந்துருது. நீங்க வீட்டுல எந்த நேரமும் 24 மணி நேரம் துணியை துவைக்க சொன்னா நீங்க துவைப்பீங்களா? உங்களுக்கு அது மேல என்ன வந்துடும்? ஒரு சலிப்பு வந்துடும். சரி தூங்கிட்டே இருந்தாலும் அதுலயும் ஒரு சலிப்பு வந்துடும். சரி எந்திரிச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அதுலயும் ஒரு சலிப்பு வந்துடும். இப்படி எதை எடுத்தாலும் சலிப்பு நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனா சிவபெருமானுக்கு அப்படி கிடையாது. அவருக்கு சலிப்பறியா தன்மை. எத்தனை தடவை நான் பிறவி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் கொடுக்கறதுல சலிப்பே அடைகிறது இல்லை. நமக்கு எந்த பொருளை பார்த்தாலும் சலிப்பு வருது, இறைவன் சலிப்பு அடைகிறது. ஏனென்றால் இந்த உயிரை எப்படியாவது தன் வசம் இழுத்து அந்த பேரின்பத்தை இந்த உயிர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற பேராவல் இறைவனுக்கு. பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானாய் என்று யார் சொல்றா? மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட பொருள் சாமி. சரி, இறைவன் வந்து வானமா இருப்பாரா? அதையும் கடந்திருப்பாரு. வானன்று வான் வந்து கேப் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ ஸ்பேஸ் இடைவெளி கொடுத்துக்கிட்டே போகும். அதான் வானம்னு சொல்றோம். ஆனா கண்ணுக்கு தெரியுதா வானம்? கண்ணுக்கு தெரியுது, வானம் தெரியுது. ஆனா போக போக என்ன ஆகிக்கிட்டு இருக்கும்? போய்கிட்டே தான் இருக்கும். அது இடைவெளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இடைவெளி அந்த பறவெளியை தான் நம்ம வானம்னு சொல்றோம். அந்த வானம் போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியுற மாதிரி தெரியும். ஆனா அது வந்து அருவம். வானன்று அடுத்து சொன்னாரு காலன்று அப்படின்னாரு. கால்னா காற்று. காற்று கண்ணுக்கு தெரியுதா? அதுவும் கண்ணுக்கு தெரியல. சரி, அதை உணர முடியுதா அப்படின்னா உணர முடியும். காற்றை வந்து உணர முடியும் அடித்தான். ஆனா அதை வந்து அருவம், அதுவும் பார்க்க முடியாது. சரி, அப்படிப்பட்டவரா இறைவன் அப்படின்னு பார்த்தா அவர் காலன்று அப்படின்ட்டு. வானம் கிடையாது, அவர் கண்ணுக்கு தெரியாதனால அவர் காற்றும் கிடையாது. அடுத்து என்ன சொன்னாரு? தீ அன்று அப்படின்னாரு. சரி, நெருப்பு தான் அப்படின்னா இறைவன் நெருப்பும் கிடையாது, அவர் நெருப்பையும் தாண்டி. நெருப்பு என்ன ஆகுது? பிறருக்கு தொட்டால் அது சுடுகின்றது. இறைவன் அப்படி கிடையாது. சரி, தெரிஞ்சு தொட்டாலும் சுடுது, தெரியாமல் தொட்டாலும் சுடுது நெருப்பு. நாம செய்யற வினையும் அப்படித்தான். நான் தெரியாம செஞ்சுட்டேங்க அப்படிங்காங்கல்ல, அதுக்கு தண்டனை உண்டானா அதுக்கும் உண்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்பதான் டீ குடிச்சேன். இப்ப நெருப்பு வந்து எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம தெரிஞ்சு இப்படி தொடரோம்னு வச்சுக்கோங்களேன், தொட்டு சுடுது. சரி, தெரியாம நீங்க நின்றுகிட்டு இருக்கும்போது பின்னாடி சுட்டுருச்சு, அப்பயும் அது வலிக்கத்தான் செய்யும். தெரிஞ்சு தொட்டாலும் சுடுது, தெரியாம தொட்டாலும் சுடுது. அது அதே போல நாம் செய்கின்ற வினை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் வினை வினைதான். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி பிராய்ச்சித்தம்லாம் இருக்கு. தெரியாமல் செய்வதற்கு தெரிந்து செய்வதற்கெல்லாம் பிராய்ச்சித்தம் இருக்கு. நீங்க முழு சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, இறைவன்பால் முழு சரண்டர் ஆகியாச்சுன்னா அந்த வினையிலிருந்து நாம் நீங்கலாம். சரி, வினையிலிருந்து சிவபெருமான பற்றிக்கலாம், அப்ப நிறைய தப்பு செய்வோம் அப்படிங்கலாம் இல்லை. இனி தப்பு செய்யாமல் இறைவனிடம் நம்மளுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அவன் ஒருவனே முழுவதற் பொருள் என்று அறிந்து அந்த பொருளிலே அழுந்துவது. அந்த பொருள்ல அழுந்தோம், ஒரே பொருள்ல அழுந்தோம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த ஒரு உறுதியை சாருமாள் தேனடைந்த மலர்பொழில் தில்லையில் மானடம் செய்யும் வரதர் பொற்றால் தொலை என்று சேக்கிலா சுவாமியும் சொல்றார். அந்த ஒரு பொருள்ல அழுந்தோம். ஊனடைந்த இந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த ஓர் உறுதியை சார். ஒரு பொருள்ல போய் பற்றும். சிலர் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு கோயில் போறாங்க, மதியம் ஒரு கோயில் போறாங்க, சாயங்காலம் ஒரு கோயில் போறாங்க. ஒரே சாமி யாரு? சிவபெருமான். தெய்வம் ஒன்றன நினை அதுவும் உண்டன நினைன்னு ஒரு தெய்வத்தை பிடிச்சிட்டு விடக்கூடாது. அந்த தெய்வம் எந்த நிலை வந்தாலும் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அழுவது இனியே என்று சொல்வதற்கெனங்க அந்த பொருளிலே அழுந்து
அப்படிங்க முருகப்பெருமானை பத்தி சொல்லும்போது எனக்கு உபதேசித்த பொருள் ஒன்று உண்டு அப்படின்னாரு அருணைநாதர். உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவன்றோ அப்படி நான் கூற போகிறேன். அது எப்படிப்பட்ட பொருள்னா வானன்று வானம் சொல்ல முடியாது, காலன்று காற்றுன்னு சொல்ல முடியாது, தீ அன்று நெருப்புன்னு சொல்ல முடியாது, மண்ணும் அன்று அப்படின்னாரு. மண்ணும் சரி இந்த மண்ணுதான் கடவுளா அப்படின்னா அதுவும் கிடையாது, அதையும் தாண்டிய பொருள் அது. ஏன்னா நீங்க எவ்வளவுதான் நீங்க இந்த மண்ணை நீங்க அளந்தாலும் கூட அந்த அளப்பதற்கும் அப்பால இருக்கு இறைவனுடைய திருவடி. அதனால மண்ணும் அன்று எல்லா உலகமும் ஆனாய் நீயே. எல்லா உலகம் யாருக்குள்ள இருக்கு? இறைவனுக்குள்ள இருக்கு. அப்ப சாமி எப்படி இருக்காரு? அதுக்கு வெளியில இருக்கு. சரி எல்லா இடத்துலயும் கடந்து இருந்தாரு அப்படின்னா அப்ப எல்லா பொருளையும் கலந்து இருக்காரா அப்படின்னா கலந்தும் இருக்க. அவர் எல்லா பொருளையும் கலந்தும் எல்லாவற்றையும் கடந்தும் இருப்பதனால் கடவுள். உள் கட நமக்கு உள் வெளியில கடந்து அத உள்கடை உள்கடைன்னு சொன்னா கடவுள் அப்படின்னு அப்படிதானே? எல்லா உயிருக்குள்ளும் இருக்காரா இல்லையா? எல்லா பொருளுக்குள்ளையும் இருக்காரா இல்லையா? இருக்க. எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால எல்லாவற்றையும் கடந்தவர் இறை. அப்படி சொல்லும்போது சொன்னா மண்ணும் அன்று. அதனாலதான் நம்ம இந்த கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவில் பாதாளம் ஏழினுக்கு பாதாளம் அதல விதல சுதல தராதல மகாதல ரசாதல பாதாளம். அதுக்கப்புறம் இறைவனுடைய திருவடி விளங்கு. அப்பாலைக்கு அப்பாலாய் பாடுதுங்கான் அம்மானாய். அப்பாலைனா பாதாளம், அதுக்கு அப்பாலைனா அதுக்கு கீழே சாமி திருவடி. அது இன்னொரு பாட்டிலையும் சொல்லுவாரு நம்ம விநாயகர் அகோல்லையும் மூன்று மண்டலத்தின் முட்டியதுரின் ஆண்டலு பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலி அதன் கூடிய அசவை விண்டலு மந்திரம் வெளிப்படவரும் மூலாதாரத்தின் மூண்டலு கணலை காலா இழைப்பை கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கவும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் குழச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக எய்தெனக்கு அருள் செய்து குறியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தில் கபால வாயில் காட்டி இருத்தி முக்தி ஈந்தெனக்கு அருள் செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்த முன்னை வினையின் முதலை கலைந்தேன் வாக்கு மனமும் இல்லா மனோலயம் தேக்கி என் சிந்தை தெரிவித்து இருள்வழி இரண்டிற்கு ஒன்றிடவென்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுந்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அருளி அல்லல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவிற்கணுவாய் அப்பாலைக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்பினுள்ளே காட்டி வேடமும் நீரும் விலங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்தலின் கூட்டி ஐந்து கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா விரைகளல் சரணே என்று விநாயகர்களை சொல்றார். அப்பாலைக்கு சாமியுடைய திருவடி அப்பாலைக்கு அப்பாலா இருக்கு. அப்படிப்பட்ட திருவடி முருகப்பெருமானுடைய திருவடி என்று இந்த இடத்துல சொல்றாரு. சாமி எனக்கு உபதேசித்த ஒரு பொருள் ஒன்று உண்டு. முருகப்பெருமான் எனக்கு உபதேசம் செய்தார். அந்த பொருள் எப்படிப்பட்டது அப்படின்னா வானன்று காலன்று தீயன்று நீரன்று நெருப்பும் அன்று. அப்ப நீரையும் சொல்ல பாத்தீங்கன்னா நீரை இருக்கா இறைவன் அப்படின்னா நீரும் கடந்து இருக்க. நீர் குளிர்ச்சி இருக்குமே தவிர அதுவே இறைவன் கிடையாது. அது நெருப்பு சுடுகின்ற தன்மையை ஒழிய அது நெருப்பாகவும் இருப்பார், எல்லாமாவும் இருப்பாரே ஒழிய அந்த பொருளாக இல்லை. பொருளையும் கடந்து இருக்கின்றவர் தான் இறைவன். இப்ப இன்னொரு பாட்டுல கூட சொல்லுவாரு, அவர் எல்லா பொருளையும் கடந்தவர் என்ற ஒரு சொல்லுக்கு வான்கட்டு மாறுதமாய்ந்து அழலில் மண்கடினும் தான் கட்டிலின்றி சளிப்பறியா தன்மையின் ஏற்கனவே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. அதே போல அவர் எல்லாத்தையும் கடந்து எல்லாமாவும் இருப்பார். எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டு பூனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூட்டாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்தவனே. எல்லாவற்றையும் கடந்தவர் சாமி. மண் விண்ணு எல்லாவற்றையும் கடந்தவர். சரி அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் ஆணும் வல்லன் பெண்ணும் வல்லன் அழியும் வல்லன் அப்படின்ட்டாங்க. சாமி ஆனா அப்படின்னா அதுவும் கிடையாது, பெண்ணா அப்படின்னா அதுவும் கிடையாது, அழியா அப்படின்னா அதுவும் கிடையாது. அவற்றையும் கடந்து இருந்தவர் தான் இறைவன். நம்ம எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவர் இறைவன். எண்ணுவதற்கு எட்டார் எழிலாருங்கிறாருல்ல. நம்ம இப்படிதான் சாமி இருப்பாரு அப்படின்னு நினைச்சா அந்த எண்ணத்துக்குள்ள அப்பால் இருப்பார். அவர் தான் இறைவன். நமக்கு உருவப்படுத்தி சொல்லும் போது இறைவன் ஒரு 25 மாகேஸ்வர மூர்த்தங்களாக நமக்காக உருவம் தாங்கி வர்றார். அப்படி கண்ணுக்கு தெரியாத இறைவன் சிவபெருமான் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. ஆனா நமக்காக என்ன செய்யறாரு?
ஒரு உருவம் இல்லாம நாம் என்ன செய்ய முடியாது, இறைவனை வழிபாடு செய்ய முடியாது என்ற காரணத்தினால் அருவுருவமாக சிவலிங்கமாகவும் அருவ வடிவாக 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் விநாயகப் பெருமான் முருகப்பெருமானுடைய மூர்த்தமாகவும் இறைவன் வருகின்றார். வந்து நமக்கு அருள் செய்வதற்காக வந்து அருள் செய்கின்றார். அப்படி நீரன்று மண்ணும் அன்று அடுத்தனர் தான் என்று தான்னா நம்ம எல்லாரும் உயிர்கள் எல்லாரும் அதுதான் இறைவனா அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா உயிரே கடவுள் அப்படின்னு சொல்ற ஆளுகள்லாம் இருக்காங்க. வேற்று மதத்துக்காரங்க உயிர் தாங்க கடவுள், கடவுள்னா ஒண்ணு தனியா கிடையாது, இந்த உயிர் தான் கடவுள். கடவுள் சரி, கடவுளா இருந்தா ஏன் நம்ம உயிர்கள் கடவுளா இருந்தா நாம ஏன் இன்ப துன்பத்தை அனுபவிக்கணும்? யோசிச்சு பாருங்க. நாம உயிர்கள் கடவுளா இருந்தா நம்ம ஏன் நம்ம இன்ப துன்பம் நமக்கு எதுக்கு வருது? வரக்கூடாதுல்ல. நம்ம அனுபவிக்கிறோம், இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம். கடவுளா இருந்தா நம்ம அதை மாத்தி அமைக்கலாம்ல. நமக்கு மாத்தக்கூடிய தகுதி நமக்கு இல்ல. எந்த நேரத்துல எது நடக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அடுத்த நொடி என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப எல்லாமே யார் கையில இருக்கு அப்படின்னா நமக்கு அப்பாற்பட்ட இறைவன் கையில தான் எல்லாமே இருக்கு. அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, எல்லாவற்றையும் இறைவன் தான் என்று. இந்த உயிரும் கிடையாது சாமி, உயிருக்கும் அப்பாற்பட்டு நான் என்று, அதாவது அகப்பற்று புறப்பற்று. நான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. வெளியில் உள்ள எல்லாத்தையும் எனது எனதுன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் என்ன பற்று அப்படின்னா புறப்பற்றுன்னு பேரு. புறத்துல உள்ளதெல்லாம் ஏன் இது ஏதுன்னு சொல்றோம்ல, ஏன் இது ஏன் வீடு, இது ஏன் சொந்தம், இது ஏன் பந்தம் அப்படிங்கிறோம்ல, இது பூராமே என்னது புறப்பட்டு. அகப்பட்டு என்பது நான் எதை செஞ்சிருவேன், என்னால் ஆகக்கூடிய காரியம் ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரிலாம் நினைக்கிறதுலாம் அகப்பட்டு. இந்த எனதை கூட கொஞ்சம் எடுத்துடலாம், கொஞ்சம் நீக்கிடலாம். என் சொந்தம் என் பந்தங்கிறத கூட ஓரளவுக்கு நம்ம நீக்கலாம்னு சொல்லுங்க. நான் மட்டும் போகவே போகாது, கடைசி வரைக்கும் கைலாயமே போனாலும் அந்த நான்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நேற்று அவ்வளவு சொற்பொழி ஒருத்தர் கேட்டுட்டு, ஆனா 5 செட்டு இடம் வாங்கி கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொற்பொழி முடிஞ்சுன்னு சொல்றாரு. இத்தனைக்கு சொற்பொழி 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். பேசி முடிச்சதுமே யாரும் சொல்ல வேண்டாம், யாரும் சொல்ல வேண்டாம். 5 செட்டு இடம் வாங்கியிருக்கேன், பில்டிங் கட்டியிருக்கேன், எல்லாம் நம்ம பேர்ல தான் எல்லாம் இறங்கிட்டு இருக்கு அப்படின்றாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் பக்குவப்படணும். நம்ம யாரும் சொல்லக்கூடாது, பொதுவா சொல்றேன். ஏன்னா அது போகவே போகாது, இந்த நான்கிற பற்று மட்டும் போகவே. நான் எதையும் செஞ்சிருவேன், அதை வச்சிருவேன், இதை வச்சிருவேன், என்னால் ஆகக்கூடிய ஒரு காரியம் ஒண்ணும் கிடையாது. நான் அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், அத்தனை பேருக்கு சட்டை வாங்கி கொடுத்துருக்கேன், அத்தனை பேருக்கு சேலை வாங்கி கொடுத்துருக்கேன். பெருமைய பேசாம விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான்கிற அந்த அகங்காரம் அப்படி நிற்கும். நான் எனது என்று அவரவரை, அதுவும் ஒவ்வொரு உயிருக்கு தகுந்த மாதிரி இருக்குமா அந்த ஆணவம். நான் எனதுங்கிற ஆணவம் ஒவ்வொரு உயிருக்கு. சாமி பாருங்க, சிவபெருமானுக்கு தான் வேலை ரொம்ப. நம்மளாவது ஈஸியா போயிடுறோம், காலையில இருந்து ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு ஈஸியா போயிடும். சிவபெருமான் 24 மணி நேரமும் பணி செய்யறாரு நமக்காக. 24 மணி நேரம் யார் வேலை செய்வா சொல்லுங்க பார்ப்போம். 24 மணி நேரம் யார் வேலை பார்ப்பா? போலீஸ்காரங்க வேலை பார்ப்பான். அந்த வேலையை சிவபெருமான் பார்க்காரு. 24 மணி நேரம் டியூட்டி இறைவனுக்கு. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி. நமக்கு வேலைக்கு கரெக்டா காலைல 8 மணிக்கு டிஃபன் ரெடி ஆயிடுச்சா, மதியம் 1 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, ஏன் 8 மணி ஆச்சுன்னா என்ன ஏன் சமையல் வைக்கலன்னா அப்படின்னு ஒரு காட்டுறாங்க. அந்த இது அவங்க சத்தம் போடுறாங்கல்ல, அது இவங்க பயந்துகிட்டே வைப்பாங்க. ஐயோ மணி 8 ஆயிடுச்சு, வந்தா சத்தம் போடுவாரே அவரு அப்படின்னு நினைச்சுறாங்க. அந்த பயத்துல சில நேரத்துல உப்பு பொழியுது பயத்துல. சில பேர் ரொம்ப சத்தம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஓவராக நீ சத்தம் போட்ட, நீ இன்னைக்கு இரு அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் உப்பு ஒதுக்கி போட்டு சாப்பிட முடியாம பண்ணிடுறது. அப்படிலாம் இருக்காங்கல்ல சில பேரு. சில பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க, அவங்க இதே சாப்பிட்டு வெளியில போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் வீட்டுல வசதிவோம், அதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிட போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்கு. சே அப்படி இந்த பாட்டில் எழுதுறாரு. ஐயோ அது இது சொல்லு. சில பேர் வீட்டுல அப்படிதான் நடக்குது. ரொம்ப பழிவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உப்பு கூட போட்டுறது, இல்லைன்னா இனிப்பை ரொம்ப ஏத்தி போட்டுறது, சுகர் வரட்டும் அப்படின்னு சுகர் ஏத்தி போட்டுறது. இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. சரி இனிமே நீ ஏதாவது பேச நீ மாறு வழியா அப்படின்ட்டு அந்த மாதிரி வைக்கிறாங்க. சரி அப்படி வானன்று காலன்று தீயன்று நீர் அன்று, அடுத்த மண்ணும் அன்று தானன்று நான் அன்று. அப்ப நானுங்கிற இதுவும் இறைவன், அதையும் தாண்டு.
அசரீரி என்று, அசரீன்னா அந்த வாக்கு, அப்ப வாக்கு தான் இறைவனா அப்படின்னா அந்த வாக்கையும் கடந்தவர் இறைவன். வாக்குகள் 4: சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்கின்ற 4 வகை வாக்குகள் இருக்கு. நாம என்ன சொல்ல நினைக்கின்றோமோ அது எதுல இருந்து வரும் அப்படின்னா அந்த சூக்குமையில இருந்து தான் வரும். நமச்சிவாய அப்படின்னு நம்ம சொல்ல நினைக்கிறோம்னா அது எதுல இருந்து வரும்? சூக்குமையில இருந்து வரும். சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. வைகரி வரும்போது வெளியில வந்துருச்சுன்னா, சொல்லக்கூடிய வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா தூள வைகரின்னு பேரு. உள்ளுக்குள்ள நின்னதுன்னா சூக்குமை வைகரி. தூள வைகரி, சூக்குமை. திருப்பரந்துறை பக்கத்துல ஏதோ ஒரு ஊருக்கு நீங்க முற்றோதல் போகணும்னு சொன்னீங்களே, அது என்ன ஊருக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? இங்க வந்துருச்சு, வெளியில வர மாட்டேங்க. அது ஓரி ஊரில் ஓர்ந்தது அருவி. அப்படி வெளியில வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓரியூர் வந்துச்சுன்னா தூள வைகரி. உள்ள நின்றுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்துருச்சுங்க, வெளியில தான் வரமாட்டேங்க அப்படின்னா சூக்குமை. இப்படி வாக்கெல்லாம் கடந்தவர் இறைவன். அதனாலதான் வாயானை மனத்தானை மனத்தில் என்ற கருத்தானை மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கின் உள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் அப்படின்னு கூட அப்போஸ்தலர் சொல்றார். அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமாக யார் சொல்றா? நமது அன்னைநாத பெருமான் கந்தார் அலங்காரத்தில் அசரீரி என்று, சரீரி என்று, கடைசி என்ன சொன்னா சரீரி என்று என்ற. சரின்னா உடம்பு, உடம்புதான் இறைவனா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அது ஜடப்பொருள். ஜடத்தை போய் நம்ம இறைவன் சொல்ல முடியுமா? அதுவும் அன்று அப்படின்ட்டார். இத்தனையும் கடந்தது இறைவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? திருச்செந்தூர் புராணம். இருக்கு இருக்கு இருக்கு. இன்னொருட்ட போவோம். மடியில அந்த இது விஷம் அருந்தும் போது அம்பாள் கண்டத்தை அடக்குனாங்களா, அப்படி சாமி போ. தொடர்ந்து நாம திருச்செந்தூருடைய மகிமைகளா நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். வீதியின் மறையோர் ஓதும் வேள்வி காரிசை நூல் கேட்டு போது கொய்யும் கிளிபாடல் பூவையும் இலற்றும் தீஞ்சொல் கேதுவின் முனிவர் தேவர் கேட்டவில் நமக்கு உண்டாமின் ஏதிலா பொதும்பர் இல்லா இமைப்பில்லா இருப்பர் மாதோ. திருச்செந்தூர்ல அந்த வீதிகள் தோறும் அந்தணர்கள் எல்லாம் வேள்வி செய்து கொண்டிருப்பார்கள். அந்த காலங்களில் எல்லாம் ஏழுசுரமான மறை ஓசைகள் அங்கே ஒலித்துக் கொண்டே இருக்கும். அந்த வீதிகள் தோறும் அந்தணர்களுடைய ஓசைகள் ஒலித்துக் கொண்டே இருக்குமா. எந்த நேரமும் அந்தணர்கள் முருகப்பெருமான ஓதுனாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது ஒவ்வொரு வீதிகள்லயும் அந்த ஓசை கேட்குமா. ஒவ்வொரு வீட்லயும் அந்த காலையில அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணிட்டு முருகப்பெருமானை போய் பூசிக்க போவார்கள். இப்ப எப்படி போறாங்கன்னு தெரியல. ஆனா அந்த காலத்துல எப்படி பண்ணியிருக்காங்கன்னா முறையோடு எல்லாம் செய்திருக்கின்றாங்க. இப்ப நீங்க கோயில்ல நீங்க பூஜை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூஜை செய்ய அந்தணர்கள் முதல்ல இல்லத்துல செய்து விட்டுத்தான் எங்க வருவாங்க, கோயிலுக்கு வந்து பூஜை பண்ண வருவாங்க. இங்க முடிச்சுட்டு அங்க வீட்டுல போய் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இறைவனை தொடுவதற்கு கூட ஒரு தகுதி உண்டு. அந்த கரை சுத்தி அந்த சுத்தி எல்லாம் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு தான் சாமியை தொட முடியும். அது வந்து சகலீகரணம்னு பேரு. சகலீகரணம் வந்து மகேஷ பார்த்துட்டே இருக்காங்க. சகலீகரணம்னா என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல. அது அனுஷ்டானவங்க தெரியும், தீட்சை எடுத்தவங்களும் தெரியும். நீங்க என்ன தீட்சை எடுக்கலையா? அடுத்த விட்ட கண்டிப்பா திருவள்ளுவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இருங்க. சாமி கிட்ட எடுக்காதவங்களாம் வேண்டிக்கோங்க. சாமி திருவள்ளுவர் கோட்டிக்கு ஓம் ஆத்மதத்வாய சுதா ஓம் கவசாய நம ஓம் ஈம் வித்யா தத்வாய சுதா ஓம் கவசாய நம ஓம் ஊம் சிவதத்வாய சுதா ஓம் கவசாய நம. அப்படி கிடையாது. அந்த பாத்திரம் இருக்குல்ல, ஜலத்தை இடது கையில இருந்து எடுத்து வலது கையில வச்சு ஓம் ஆத்ம தத்வாய ஸ்வதா ஸ்வதா எப்படின்னு சொல்லி குடிக்கணும். அது வந்து முதல்ல அது வந்து சூரிய தர்ப்பணம் பண்ணும் போதே ஓம் அஸ்திராய ஒசட் அஸ்திராய ஒசட் 3 விரலால இப்படி எடுத்து தலையில தெளிக்கணும் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு எடுத்துக்காங்க. அப்படி கிடையாது. ஓம் ஆத்ம தத்வாய சுதா ஓம் கவசாயம் கழுவணும். ஓம் யும் வித்யா தத்வாய சுதா ஓம் கவசாயம் நம ஓம் ஊம் சிவ தத்வாய சுதா அப்படி குடிச்சிட்டு கவசாயம் சொல்லி கழுவணும். கழுவிட்டு அப்புறம் அஸ்திராயப்பட்டு அஸ்திராயப்பட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இதுக்கு வரணும், கரை சுத்திக்கு வரணும். சிவாசனாய நம சிவமூர்த்திய நம ஓம் ஈசானமூர்த்திய நம ஓம் தத்புருஷோத்திராய நம ஓம் அகோரவிதாய நம ஓம் அபதேவிகாய நம ஓம் சத்யஜாத மூர்த்திய நம வித்யா தேவகாய நம நேத்ரோபிய நம ஓம் சிவாய நம ஓம் இருதாய நம ஓம் சிரசாய நம ஓம் சிகாய நம ஓம் கவசாய நம ஓம் அஸ்திராய நம ஓம் கவசாய நம ஓம் சிவாசன சிவமூர்த்தி நம ஓம் ஈசானமூர்த்தி நம தத்புருஷோத்திராய நம அகோரவிதாய நம வாமதேவிகாய நம சத்யோஜாத மூர்த்திய நம வித்யா தேவகாய நம நேத்ரோபிய நம சிவாய நம இருதாய நம சிரசாய நம ஓம் சிகாய நம ஓம் கவசாய நம
ஓம் அஸ்திராய நம, ஓம் அஸ்திராய பட், ஓம் கவசாய ஓசட், ஓம் சிவாய ஓசட் அப்படின்னு வைக்கணும். இது வந்து சகடிகரன்னு பேரு. இது வந்து இது நீ செஞ்சு பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எல்லாரும் பார்ப்பாங்க என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு உங்களை ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்ப நீங்க கோயிலுக்கே போனாலும் அந்த குளத்துல வந்து இதை பண்ணிட்டு தான் போகணும். அட்லீஸ்ட் இதையாவது பண்ணணும். ஓம் ஆத்மதேஸ்வதா, ஓம் தீர்த்தத்தெல்லாம் இதெல்லாம் செய்யணும். செஞ்சா ரொம்ப சிறப்பு. தீர்த்த யாத்திரையில இதெல்லாம் ரொம்ப செய்யணும். அப்படின்னா நம்மளோட ஆணவ வலிமை குன்றிக் கொண்டே வரும். ரெண்டாவது இந்த மாதிரி கரத்தை அங்கத்தெல்லாம் சுத்திப்படுத்திட்டு தான் சாமியை போய் தொட முடியும். இப்ப நீங்க பூஜை பண்றீங்கல்ல, அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் எதையும் செய்யணும்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, இதுல நீங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சிருவீங்க. 16 இடங்கள் அங்கத்தெல்லாம் சுத்திப்படுத்தி, அதை 16 இடங்களை திருநீர் பூசி எப்படி இருப்பீங்க நேரம்? சிவப்பொழிவா இருப்பீங்களா? அந்த நேரத்துல போய் நீங்க சிவபெருமானை போய் தொட்டா எப்படி இருக்கும்? அதுக்குதான் அதெல்லாம் வீட்டுல அந்தனர்கள்லாம் அதை பண்ணிட்டு தான் எங்க போவாங்க? திருக்கோயில்ல போய் நீங்க காலை பற்று பார்த்துருக்கீங்களா? திருநீர் பூசி வர்றாங்களா? அதேதான், அப்படிதான் போவாங்க. எந்திரிச்சு அப்படியே முகத்தை கழுவிட்டு அப்படி எல்லாம் போக முடியாது. நீ வந்து ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ரூல்ஸ் படிதான் எதுவுமே நடக்கும். 10 இது மட்டும் இப்படி சுத்தி விட்டாலே போதும். சுத்தி ஒரு ஓம் கவசாய அவசரம் சொல்லி இதுக்கு உள்ளதான் நீங்க 10 தடவை தெளிக்கணும். அப்படி நான் உங்களுக்கு சொல்றேன், இது முடிஞ்சது சொல்றேன் உங்களுக்கு. என்ன சார் நான் சொல்றேன் உங்களுக்கு, இது எது தெரியல நீங்க என்கிட்ட கொண்டு வந்து காமிங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு. என்ன சரி, நீங்க எது டவுட்டை நான் சொல்லும் போது நீங்க கேட்டு வச்சுக்கோங்க, எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என்ன சார்? அது அது உள்ளபடி அதான் அதான் அதுதான் புக்கு தனியா கொடுத்துருவாங்க. அதை பார்த்து கரெக்டா செய்யறாங்க, அதே சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள். அது பார்த்து பார்த்து செய்யணும். தப்போ ரைட்டோ, ஆனா சாமி பார்த்து எப்படி செய்யறாங்கல்ல, அதுதான் முறை, அதுதான் தேவை. மெயினா 16 இடங்களை திருநீர் பூசணும், அந்த மந்திரத்தை ஜெயிக்கணும். மேல் நோக்கி ஜெயிக்கிறீங்களா கீழ் நோக்கி ஜெயிக்கிறீங்களா? மந்திரம் மேல் நோக்கி தள்ளுறீங்களா கீழ் நோக்கி தள்ளுறீங்களா? சரி ரைட்டு, சரி. மந்திரம் ஜெயிக்கிறீங்களா? மறைச்சு வச்சு செய்றீங்களா? சரி, சந்தோஷம். ரைட், அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்றாங்க எல்லாருமே. தீட்சை எடுத்தவங்களும் அதெல்லாம் நிறைய எல்லாமே கிளீனா பண்றாங்க. சந்தோஷம். அடியில் சாமிகிட்ட அதான் வேண்டிக்கிறேன், எல்லாரும் தீட்சை எடுத்து நெருக்கி நல்ல நெறியில நின்று இறைவன் திருவடி சேர வேண்டும், அந்த பேரின்பத்தை எல்லா உயிர்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் அடையணுது. ஏன்னா இப்ப நம்ம ஏன் புராணம்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, இறைவனை பற்றி அதிகமாக தெரியதான் இறைவன் மேல் நமக்கு அன்பு வரும். அதனாலதான் செவிகால் கேண்மீன்களோ சிவன் எம்மிரை செம்பவளை எரிபோல் மேனிப்பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்மீன்களோ அப்படின்னு அப்பர் சாமி சொல்றாரு. எப்போதும் அவன் புகழை கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் யார் மேல் அன்பு வரும்? இறைவன் மேல் நமக்கு அன்பு. அப்படி இந்த மாதிரிலாம் புராணங்கள் நாம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது சிவபுராணங்களா கேட்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சிவபுராணங்களா கேட்டு, சிவபுராணம் கேட்டா என்ன உண்டாகும்? சிவபுராணத்துல சொல்றாரு, சிவபுராணங்கள் கேட்டா என்ன உண்டாகும்? முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். ஓயவா மோயவா? மோய. டெஃபினெட்லி டெஃபினெட்லி மோய. ஓய கிடையாது. ஏன் ஓயன்னு சொல்லல? சொல்லுங்க பாப்போம். ஓய இப்ப ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரி, திடீர்னு ஓய்வு எடுக்காரு. ஓய்வு எடுத்துட்டாருன்னா அடுத்து மறுபடியும் ஓய போறாரு அர்த்தம். இப்ப நீங்க ஓயன்னு அந்த இடத்துல சொல்லியாச்சுன்னா மறுபடியும் வினை தொடர போகுதுன்னு அர்த்தம். மோய அப்படின்னா அதோட ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் வினை கிடையாது. அதான் முந்தைய வினை முழுதும் மோய உரை நான் கண்ணதலான் தன்கரனை கண்காட்ட வந்தேன். சரி, இப்ப நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன். அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, வினைப்பிறவி அப்படிங்கிறாருல, வினைப்பிறவி என்று சொல்லுங்க. இந்த பாட்டுல வினைப்பிறவி அப்படிங்கிறாரு. வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டுங்கிறாரு. இன்னொரு சொல்றாரு, முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்த இது என்னதற்கு எட்டார் எழிலால் கலரைந்து விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர். வினைப்பிறவின்னு சொல்லுவார்ல, இல்ல ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மறை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்று அதனால்
அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பஞ்சான் கண்ணுதான் தன்கருணை கண்காட்ட வந்து இது எண்ணுதற்கு எட்டார் எழிலால் கடல் இறைஞ்சி அதுல வினை பிறவின்னு ஒரு இயற்கை வினையினாலதான் பிறவி வருது. ஆனா ஏன் அந்த இடத்துல வினை பிறவி அப்படிங்கிறாருன்னா, சில ஞானிகளுக்கு வினைனால பிறவி வராது, அவங்களுக்கு வினை இல்லாத பிறவி. நமக்கு வினை பிறவி, அவங்களுக்கு வினை இல்லாத பிறவி. வினைனாலதான் பிறவி வருது. ஆனா வினை பிறவின்னு சொல்ற காரணம் என்னன்னா, இப்ப ஞானிகள் எல்லாம் இறைவனுடைய இச்சையினால் வந்தவர்கள். அவங்க நம்மள மாதிரி பிறப்பு கிடையாது. இறைவன் இச்சையினால இப்ப சுந்தரம் சாமியில் சார்வம் பெற்று அடியாரு. அவரை என்ன பண்ணாரு, சாமி பூலோகத்துல வர வச்சாரு. எதுக்காக அப்படின்னா, நமக்காக திருத்தொண்டத்தொகை தருவதற்காக இறைவனுடைய இச்சையின் காரணமாக சுந்தரம் சாமிகள் வந்தார். அவங்களுக்கு வினை பிறவிலாம் கிடையாது, வினையினால் வரக்கூடிய பிறவி கிடையாது, நமக்குத்தான் வினையினால் பிறவி. புரியுதா உங்களுக்கு? இப்ப சுந்தரம் சுவாமிகள் அங்க இருந்து மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போய்வார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னாரு. இந்த திருத்தொண்ட தொகை தருவதற்காகவே அங்கிருந்து வந்தார். ஞானசம்பந்த பெருமான் கந்தரோகத்துல முருகப்பெருமான தியானித்துக் கொண்டிருந்தவரை கொண்டு வந்து சாமி எங்க வச்சாரு, இங்க பிறக்க வச்சாரு. இறைவனுடைய இச்சையினால அவங்க இங்க என்ன செய்வாங்க, ஞானத்தை போதித்து விட்டு மறுபடியும் சிவபெருமான் திருவடிக்கு சென்று விடுவார்கள். அப்படி வந்தவர் தான் ஞானசம்பந்த பெருமான். முருகப்பெருமானுடைய சாரூபம் பெற்ற அடியார். சுந்தரம் சாமி சிவபெருமானுடைய சாரூபம் பெற்ற அடியார். இப்படி அவங்க எல்லாம் வினையினால் வரக்கூடிய பிறவி கிடையாது, அவங்க இறைவனுடைய இச்சையினால் வரக்கூடிய பிறவி. நமக்கு தான் வினையினால் வரக்கூடிய பிறவி. புரிஞ்சுச்சா? அப்படி அந்த அந்தணர்கள் எல்லாம் வேள்வி செய்யும் போது அங்கே அந்த ஓடுகின்ற அந்த சவுண்டை கேட்டு கிளிகள்லாம் அப்படி பாக்குமா. எங்க திருச்செந்தூர்ல மைனா பறவைகளும் அந்த பாடும் சொற்களை குற்றமில்லா முனிவர்களும் விண்ணோரும் கேட்டு நமக்கு அவிர்ப்பாகம் உள்ளதாம், அந்த வேள்வியில அவிர்ப்பாகம் நமக்கும் உள்ளது போல்க அப்படின்னு நினைச்சு அவங்க வியக்கத்தக்கதாக அவர்கள் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட சோலைகள் எல்லாம் எங்கும் எந்த இடத்திலும் இருவரையும் இமைத்தல் இன்றி இருக்கின்றன. இமைக்கெல்லாம் அந்த எதுவுமே அந்த சோலைகள் எல்லாம் அப்படி விரிஞ்ச மாதிரியே இருக்கான், இமைக்காம அப்படி நின்ற மாதிரி நிற்கான். கிளிகள் முதற்கொண்டு எல்லாமே அப்படி விழித்த மாதிரி அதை கண்ணை மூடக்கூட முடியாத நிலையில அந்த அவிர்ப்பாக நமக்கெல்லாம் கிடைக்கும் போல் அப்படின்னு அவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி திருச்செந்தூர்ல அந்த மாதிரி அமைப்புலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாரு. இதெல்லாம் ஒரு ஓமானமாக சொல்லப்படுவது. இதெல்லாம் ஆமாசம் இப்படி எல்லாம் ஓமானமா சொல்லப்படுது. இதெல்லாம் அங்க நடந்திருக்கு, திருச்செந்தூர்ல இப்படி எல்லாம் நடந்திருக்கு. தேவர்கள் எப்படின்னா அவங்களுக்கு கண்ணு இமைக்கவே இமைக்காது, பார்த்திருக்கீங்களா? இப்ப நம்ம அடிக்கடி என்ன செய்யறோம், கண்ணை மூடி மூடி முழிக்கிறோம். ஆனா தேவர்களுடைய இமை மூடாது, அப்படி முழிச்ச மாதிரியே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு மூடவே மூடாது. பார்த்திருக்கீங்களா? அந்த நலதமயந்தி கதைகளை பார்த்திருக்கீங்களா? கதை அதுல அந்த கூட்டத்துல எல்லாருமே நலனாவே இருப்பாங்க. வரிசையா யாரை முடிக்கிறதுக்கு, தமயந்தியை முடிக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க, எல்லா தேவர்களும் ஆசைப்படுவாங்க, நலனும் ஆசைப்படுவான். அவனும் அந்த கூட்டத்துல இருக்கும் அரசனாக. இந்த அம்மா இப்படி மாலையை வச்சுக்கிட்டு இப்படி பாத்துச்சு, அது கொஞ்சம் அறிவாளி, இது தமயந்தி கொஞ்சம் அறிவாளி. பாத்துச்சு, தேவர்களுக்கு கண்ணு இமைக்காதா, எல்லாரும் இப்படி ஒரு மாலையை பார்த்தாங்க, அந்த மாலையில எவ்வளவு பிடிச்சிருச்சு. இவன் மட்டும் புது புது கண்ணை மூடி 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 கரெக்டா நம்ம போய் அவன் கழுத்துல கரெக்டா மாலையை போட்டாங்க நலமகராஜ். அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப கோபம் சனீச்சனுக்கு ரொம்ப கோபம் அதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரு நலமகராஜாவை. அவர் வாழ்க்கை ரொம்ப இதா இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல சிவபெருமானை பெற்றதுனால அவன் தப்பிச்சான். அதுக்கு முன்னாடி படாத பாடு படுத்திடுவாரு. அதுக்கப்புறம் அந்த திருநள்ளாறு கோயிலுக்கு உள்ள போயிடுவாரு, இவர் வெளியில நிப்பாரு பாருங்க, அந்த இந்த மாதிரி உள்ள கோலம் தான் இப்ப எங்க கோயிலா இருக்கு. அதான் என்ன தெரியும், அப்படிப்பட்ட ஒரு இடம். திருநள்ளாறுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. இப்போ யாரும் போனது இல்லையா? சில பேர் பரிகாரங்கிற சாக்கு வச்சு போயிருப்பாங்க. காரைக்கால் போகும்போது போவோம், காரைக்கால் போகும்போது போவோம். காரைக்காலுக்கு அடுத்த ஸ்டாப் தான் திருநள்ளாறு. போவோம். மீட்டிங் கரெக்டா சொல்றாங்க. மீட்டிங் வினை பிறவி, நமக்கு தான் வினை பிறவி, அவங்களுக்கு வினைனால பிறவி கிடையாது. நமக்கு தான் மீட்டு இங்கு அங்க இருந்து மீட்டு இங்க வினையினால் வரக்கூடிய பிறவி, அவர்களுக்கு வினை இல்லாத பிறவி அப்படிங்கிறதுக்கு தான் சொல்ல வந்தேன். அவங்க எல்லாரும் யோசிச்சிருக்காங்க பாருங்க, கரெக்டா என்ன வினை பிறவி வினை பிறவி அப்படி. அடுத்து சொல்றாரு, அந்த
பருவ காரியர் தம்பூர் எனும் இசைக்கருவியில் 21 தானங்களில் இசையை எழுப்பி அங்க இசையெல்லாம் எழுப்பி உருவங்கள் வளையாமலும் வேல் போலும் விழிகளின் இவைகள் அசையாமலும் சங்கு போன்ற அழகிய கழுத்து விம்மாலும் பாடும் தோறும் தும்முறு முதலான மேலவர்கள் சிரவணித்து ஒளிமயமாக அந்த ஒளியை அசைத்து கொண்டே இருப்பார்கள். எங்க அங்க திருச்செந்தூர்ல எந்த நேரமும் அந்த தும்புரு ஓசை, அந்த யாழினுடைய ஓசை இதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும். எங்க திருச்செந்தூர்ல அந்தனுடைய வேள்வி ஒலித்துக் கொண்டே இருக்கும், பாடல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும், கானங்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும், யாழினுடைய ஓசை ஒலித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரனும் அங்க ஆற்றி மைந்தும் மகத்தின் செய்கை பேரு நான் மறையோர் எல்லாம் திறந்து முப்போதும் ஆற்றி கூறிரு வினைகளுக்கு ஈக்கி குமர நாயகன் பொருள் என்று பேரண விதயத்து எண்ணி பெருமிதத்து அடைவாரம்மா அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வரையும் ஓதக்கூடிய அந்தணர்கள் எனப்பெறும் அவர்கள் முக்காலமும் நியமமாக அந்த வேள்விகள் எல்லாம் செய்து, முக்கால நியமங்கள்னா என்ன அர்த்தம்னா, அவங்க காலை மதியம் இரவு 3 வேளையும் அவங்க நியமமாக என்ன செய்வாங்க, அந்த அனுஷ்டானங்களை பண்ணுவாங்க. அவங்க வந்து முக்காலம். நமக்கு எத்தனை காலம்? நம்ம என்ன, நம்ம ஒரே காலத்துல காலையில எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறோம், முடிச்சிடறோம். எங்களுக்கு சாயங்காலம் வாய்க்க மாட்டேங்குது சிவா அப்படிங்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு வேலையே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சாயங்காலம் பண்ணா ரொம்ப சிறப்பு. ஒரு 4 மணிக்கு மேல நீங்க பண்ணிக்கலாம். சாயங்காலம் ஒரு அனுஷ்டானம் பண்ணா ரொம்ப சிறப்பு. காலை மதியம் சாயங்காலம் துஞ்சிருள் காலை துஞ்சிருள் மாலை, காலையில 4 to 6, சாயங்காலம் 4 to 6 இந்த நேரம் பண்ணா ரொம்ப சிறப்பு. சில பேர் இப்ப அடியனே பாத்தீங்கன்னா அடியன் இப்ப 10 மணிக்கு தான் போய் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணம்னா அடியனுடைய வேலை அப்படி இருக்கு. காலையில ஒரு தடவை, நைட்டு 10 மணிக்கு வீட்டுல போய் அனுஷ்டானம் பண்ணிட்டு அன்னம் வலிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எப்படி அந்த நேரத்தில் 16 இடங்கள் திருநீர் பூசி மந்திரம் ஜெயிக்கிறோம்ல, அது ஒரு சிறப்பா இருக்கு. ஆனா சாயங்காலம் பண்ணா சிறப்பு. சாயங்காலம் 4 to 6 பண்ணா ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலையில 4 to 6 பண்ணா ரொம்ப சிறப்பு. அந்த சந்தியா வந்தனம் முன்னாடியே அதுதான் அர்த்தம். அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணுங்கிறதா சந்தியா வந்தனம். அது மாதிரி சூரியன் மறைகிற நேரத்துல பண்றதுதான் சந்தியா வந்தனம். எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டாவே நம்ம என்ன செய்யறோம், ஒரு 10 மணிக்கு பண்ணலாமா சிவா அப்படின்னு கேட்கறாங்க கேள்வி. பண்ணுங்க, எப்படியாவது பண்ணிருங்க, அதுதான் நமக்கு தெரிஞ்சது. பண்ணா மட்டும் விட்டுறக்கூடாது. சரிதானா? சரி. அப்படி நியமங்களையும் முடித்து கூறப்பெறும் இரு வினைகளையும் நீக்கி குமரவேலின் திருவடியில் ஒன்றுதலை பெரும்பேறு என திருவுள்ளம் கொண்டு பெருமிதம் அடைவர். அங்க அந்தணர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முருகப்பெருமானுடைய திருவடியே நமக்கு இரு வினைகளையும் நீக்கக்கூடியது என்று முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய அந்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவருடைய திருவடியை செய்து வழிபாடு செய்வதே நமக்கு பெரும்பேறு என்று நினைத்து கொண்டு அவர்கள் பெருமிதம் அடைவார்கள். அந்தணர்கள் எங்க உள்ள அந்தணர்கள்? திருச்செந்தூரில் உள்ள அந்தணர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப தில்லைவாழ் அந்தணர்கள் எத்தனை பேரு? 3000. திருச்செந்தூர்ல அந்தணர்கள் எத்தனை பேரு? முதல்ல நம்ம பார்த்தோம் 2000 பேருன்னு பார்த்தோம், 2000 அப்படின்னு பார்த்தோம். அப்படி அந்தணர்கள்லாம் முருகப்பெருமானுடைய குமரவேனுடைய திருவடியே நமக்கு சான்று. ஏன் அப்படின்னா திருவடி பேரே சான்று, நம்ம திருவடியே நமக்கு சிறந்தது என்று அவர்களை நினைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல முருகப்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கு அப்படின்னா, பிரம்மாவுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கு. செயல்பட்டு அழிந்தது திரு செந்தில் வயல் பொழில் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது அவன் வேடையும் சூரனும் வெறுக்கும் அவன் கால்பட்டு அழிந்தது எந்த தலைவேல் பிரம்மாவுடைய எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவன் 15 வயசுக்கு மேல என்ன பாடுபடுறான் பாடு அப்படின்னு எழுதி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல 15 வயசுல முருகப்பெருமான் திருவடி போய் அங்க திருச்செந்தூர்ல போய் பட்டிட்டான் அப்படின்னா சாமி என்ன ஒண்ணு வரான், நீ இப்படி எழுதியிருக்க, அந்த இது நான் ரப்பரை வச்சு அழைச்சிடறேன் அப்படின்ட்டு சாமி என்ன வரான், அதை அழைச்சி விட்டுருவாராம். முருகப்பெருமான் திருவடி அவ்வளவு சிறப்பு. முருகப்பெருமானுடைய திருவடி என்ன செய்யும், தலைவெழுத்தையே. அவன் ஜாதகத்துல இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் அவனுடைய ஜாதகம் மாறிடும். அது எப்படி மாறுங்கிறீங்களா? இறைவன் நினைச்சா முடியுமா முடியாதா? முடியும். கைரேகையே மாறிடும். சாமி நினைச்சாருன்னா இப்ப எல்லாருக்கும் ஒரே கூட கைரேகை இல்ல, பாத்துருக்கீங்களா? ஒவ்வொருத்தருடைய கைரேகை நீ எடுத்து பாத்துக்கோ, ஒண்ணு கூட ஒன்னோட ஒண்ணு பொருந்தாது. அது என்னுடைய அருளை பாருங்க.
சரி, அது கூட விட்டுருங்க. இறைவனுடைய கருணை அதை கூட விட்டுருங்க. முகத்தை பாருங்க. எல்லாரும் முகம் எப்படி இருக்கு? ஒருத்தருக்கு கோபமா இருக்காரு, ஒருத்தர் குழப்பமா இருக்காங்க, ஒருத்தர் எல்லாம் அதே 2 கண்ணு, மூக்கு, வாய் தான். ஆனா எல்லாரும் எப்படி மாத்தி வச்சிருக்காரு பாத்தீங்களா? அஹ் இப்படி அது மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு ஒரு ரத்தம் ஒன்னோட இருக்காது. அந்த ஜீன்கள் வந்து ஒன்னோட இருக்காது. எல்லாமே மாறுபட்டு இருக்கும். எல்லாமே சாமியால செய்ய முடியாத காரியம் எதுவும் கிடையாது. ஆனா இதெல்லாம் மனிதர்களால் என்ன செய்ய முடியாது? இதெல்லாம் செய்ய முடியாது. அப்படி இந்த பாடலுக்கு முருகப்பெருமானுடைய குமரவேலின் திருவடிகள் ஒன்றுதலே பெரும் பேரு. அவன் திருவடியே நமக்கு சரண் என்று இருக்கின்றவர்கள் இந்த அந்தணர்கள் என்று சொல்றார். அதுவும் அந்தணர்கள்லாம் ரொம்ப பயபக்தியோட அங்க வழிபாடு செய்வாங்க. இப்ப நீங்க திருச்செந்தூர் போயிட்டீங்கன்னா அந்தணர்கள் ரொம்ப பயபக்தியோட இருந்து அங்க பூஜை செய்வாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா இப்ப அப்படி இருக்காங்கிறது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அடின்னு சிவ பூஜை பண்ண போனேன். எங்க திருச்செந்தூருக்கு பண்ண போனேன். எந்திங்க எந்திங்க, இங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. கோயிலுக்குள்ள வச்சு சிவ பூஜை பண்ண வேண்டான்ட்டாங்க. அப்படியே எடுத்துட்டு அடின்னு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து நாடி கணத்துக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு ரொம்ப கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. இல்லைன்னா அந்த அந்த பின்னாடி அந்த இதுல கூட போயிருந்துருக்கலாம். கோபுரத்துக்கு முன்னாடி அங்கிட்டு இருக்கு பாருங்க, யானை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைட்ல கூட போயிருந்திருக்கு. ஒரு விட்டு அங்க வச்சு பண்ணேன். சரி, கோயிலுக்குள்ள வச்சு பண்ணுவோமேன்னு பண்ணது, பண்ண விட மாட்டேன். கோயிலுக்குள்ள வச்சு பண்ணா ரொம்ப சிறப்பு. ஆனா அவங்க பண்ண விடல, என்ன பண்றது. சரி, ஏதோ ஒரு இடத்துல நம்ம அந்த வட்டாரத்துக்குள்ளே எங்கனையாவது உட்காந்து பண்ணிடுவோம்னு சொல்லி பண்ணிட்டு வந்தாச்சு. எதுவுமே நம்ம வீட்டுல வச்சு பண்ணா 1 மடங்கு, ஒரு மடாலயங்களை வச்சு பார்த்தோம்னா 100 மடங்கு, அதே இது ஆலயங்களை வச்சு பண்ணா அனந்த கோடி மடங்கு. அப்படி ஏன் அப்படின்னா முருகப்பெருமானுடைய திருவடி நம்முடைய இரு வினைகளையும் நீக்கும். சாமியுடைய திருவடி என்ன அதான் சொன்னார்ல, பிரம்மாவுடைய தலையெழுத்தை மாற்ற வல்லது. எதுக்காக நமக்கு பிறவி வருது? வினையினால நமக்கு பிறவி வருது. அந்த வினையே காலி வினையாச்சுன்னா நமக்கு பிறவி வராது. அதனால இரு வினையும் இறைவனுடைய திருவடி அதை நீக்கும். இருள் சேர் இருவினையையும் சேரா இறைவனை பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்வதற்கு இணங்க அந்த இருவினையும் முருகப்பெருமானை புகழ்ந்தால், அவனை வழிபாடு செய்தால் அங்கு வைதாரையும் வாழ வைப்பன். முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரு? வைதாரையும் வாழ வைப்பாரு. அவர் புகழ்ந்த எப்படி வச்சிருப்பாரு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படி பெருமானுடைய திருவடி என்ன செய்யும்? நம்முடைய தலையெழுத்தை மாற்ற வல்லது அப்படின்னு சொல்றாரு. அந்த திருவடிகளில் ஒன்றுகளையே பெரும்பேறு என்று திருவள்ளம் கொண்டு அந்தணர்கள் இருப்பார்கள். எங்க? திருச்செந்தூரில் அப்படின்னு. மைந்தர்தம் சிறு பொற்றேறும் வாம்பரி மகனூன் முற்றி அந்தனர் வருந்தி பின் பேரு அரசர் மா கடவுதேறு இந்திரன் முதலாக தேவர் ஏறும் பொற்கொடி சித்தேறும் சந்ததம் அளவலாவி தலைமய குற்ற வீதி. இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அங்கே சிறு பிள்ளைகள் செலுத்தக்கூடிய அழகிய தேர்கள், நூல் விதிப்படி பல்வேறு வரியை நிறைவேற்றிய அந்தணர்கள் ஏறி வரும் பின்னிய தேர்கள். அந்தணர்களுக்கும் தனிய தேர் இருக்கு உங்களுக்கு. அந்தணர்கள் வருவதற்கே தேர் இருக்கு. சிறு பிள்ளைகள் விளையாடுவதற்கு தேர் இருக்கு. அந்தணர்கள் அது மேல ஏறி வருவதற்கு தேர் அங்க இருக்கு. பின்னிய தேரும், மன்னர்கள் குதிரைகள் பூட்டி செலுத்தும் தேர்களும். மன்னர்கள் தேர்ல வருவாங்க பாத்திருக்கீங்களா? குதிரையை பூட்டி வருவாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட தேர்களும், இந்திரன் முதலாகிய இமயவர் ஏறி வரும் தலையரங்கமான தேர்களும் வீதிகளில் என்றும் விரைவு இடமயக்கம் செய்யும். இந்த தேர்கள்லாம் வீதிகள் தோறும் வந்து என்ன செய்யுமா? இடமயக்கம் செய்யுமா. அந்த அளவுக்கு அதிகம் அங்க மன்னர்களும் சிறு பிள்ளைகளும் அந்த வீதிகள் தூரம் சின்ன பிள்ளைங்க தேர் ஓட்டி விளையாடுறது, மன்னர்கள் அந்த சைடு போறது, இப்படி அந்த வீதிகளே அது என்ன செய்யுமா? இடையூறு அளிக்கிறது போல இருக்குமா. அந்த அளவுக்கு வீதிகள் நிரம்பி வழியுமா எங்க திருச்செந்தூர்ல. எங்க பார்த்தாலும் தேர்களா இருக்கும். இங்கிட்டு மன்னர்கள் ஒரு பக்கம் தேரு, இங்க சின்ன பிள்ளைங்க விளையாடுற தேரு, அது மாதிரி இந்திரன் முதலிய இமயர்கள் ஏறுகின்ற தேரு எல்லாமே அவங்களே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்துதான் போறாங்க. எல்லா தேவர்களும் திருச்செந்தூர்ல வந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு தான் எங்க போறாங்க? அவங்களுடைய காரியத்தை செய்ய போகின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்க வரும்போது எப்படி வருவாங்க அப்படின்னா தேர்ல தான் வருவாங்க. இந்திரன் எப்படி வருவான்? நடந்தா வருவான். அங்க இருந்து விண்ணுலகத்துல இருந்து தேர்ல தான். இப்படி இமையோர்களும் எல்லா தேவர்களும் இங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா வீதிகள் என்று விரைவி இடமயக்கம் செய்வார்கள். அப்படி வீதிகள் தோறும் எங்க பார்த்தாலும், அதே மாதிரி ஞானசம்பந்த பெருமான் சிதம்பரம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த வீதிகள் தோறும் எங்க பார்த்தாலும் கும்ப மரியாதையோட வாழை மரங்கள் கட்டி, கமுகு மரங்கள் கட்டி, கமுகுனா என்ன தெரியுமா உங்களுக்கு? பாக்கு மரங்கள் எல்லாம் கட்டி
அப்படி கும்ப மரியாதை செஞ்சாங்களாம். ஞானசம்பந்த பெருமான் வரும்போது அந்த இதுக்குள்ள வரும்போதே உள்ள வரும்போதே அந்த மலர்கள் எல்லாம் கையெடுத்து குவித்து வணங்கியதான். எங்கள் பாலராவாயர் திருஞான சம்பந்த பெருமான் வருகின்றார் அப்படின்னு சொல்லி மொட்டானது அப்படி விரிஞ்சதான். தாமரை மலர்கள் அப்படி விரிந்து, மயில்கள் கூவியது, கிளிகள் பாடியது, எங்கள் பெருமான் வருகின்றார், எங்கள் திருஞான சம்பந்த பெருமான் வருகின்றார், எங்கள் பாலராவாயன் வருகின்றார், எங்களுடைய ஆளுடைய பிள்ளை வருகின்றார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இன்னிசை பாடியதான் ஞானசம்பந்த பெருமானுடைய வருகையை கண்டு. அதே போல இங்க எல்லாரும் வந்து வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து போவதற்கு அந்த தேர்கள் எல்லாம் வந்து இடையூறு செய்தது, அந்த வீதிகள் தோறும் வந்து இடையூறு செய்தது அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மேல்களை பிடிக்கும் உழவரது இரு கால்களில் மேலெழுந்த கயல்மின் கூட்டம். அங்க வயல்களில் இருக்கக்கூடிய கயல்மின் ஏற்கனவே சொன்ன செயல்பட்டு அழிந்தது திருச்செந்தில் வயல் புலின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே போல அந்த வயல்ல வந்து கயல்மீன்களுடைய கூட்டம் பருதியின் தேர்ச்சக்கரத்தின் அதிர்ச்சி கண்டு அஞ்சி அங்கிருந்து துள்ளி அமுதமுதம் குழம்பில் அழுந்தி களிப்போடு மோதும் காற்றை போல விரைந்து சென்று விண்ணில் உள்ள கங்கையில் பாய்ந்து விளையாடி இங்கிருந்து குதிச்சு கங்கையில போய் மூழ்கி மேகங்கள் வழியாக போய் எங்க போய் நல்லா கவனம் கழுங்க, காற்றை போல களிப்போடு மோது துள்ளி குழம்பில் அழுந்தி களிப்போடு மோதும் காற்றை போல விரைந்து சென்று விண்ணில் உள்ள கங்கையில் பாய்ந்து விளையாடி மேகங்கள் பொழியும் மழைநீர் வழியாக கீழ் வந்து பெரிய ஆற்றில் உலாவியும். ஆற்றுல வந்து என்ன செய்யுமா உலாவி விளையும். எது கயல் மீன். இப்ப நம்மளும் என்ன செய்யறோம், இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உயிர்கள் முதல்ல எப்படி வந்து நல்லா தெரிஞ்சுக்குவோம். இது வான்வழியாக சென்று கடல் நீர் வான்வழியாக சென்று அங்கே மழை நீரில் தங்கி மழை நீர் வந்து எங்க நேர கீழே வந்து இந்த உயிர்களானது மழை நீர் வழியாக வந்து தாவரங்களில் சென்று இருக்கும், தங்கி நிற்கும். அதை வந்து ஆண்மனாக இருக்கக்கூடியவர்கள் அதை உண்டு 2 மாதம் அந்த உயிரானது யார்கிட்ட தங்கும், ஆண்மகனிடம் தங்கும். இந்த உயிர் வந்து யார்கிட்ட தங்கும், ஆண்மகன். அதுக்கப்புறம் தான் பெண்ணுடைய கர்ப்பப்பைக்கு போனதுக்கு அப்புறம் 10 மாதங்கள். அப்ப முதல்ல யார்கிட்ட இருக்கு கருவு, ஆண்கள்கிட்ட தான் இருக்கு. அதுலதான் எல்லாரும் அம்மையே அப்பா அம்மையே அப்பான்னு பாடுவாங்க. ஆனா அப்பசாமிகள் மட்டும் எப்படி பாடினாரு, அப்பன் நீ அம்மை நீன்னு பாடினாரு. அப்ப முதல்ல 2 மாசம் யார்கிட்ட இருக்கு கருவு, ஆண்களிடம் தான் உள்ளது. அதை அந்த கிழங்கு வகைகள் எல்லாம் சாப்பிட்டு முதல்ல 2 மாதம் தங்கி அதுக்கப்புறம் தாயினுடைய வயிற்றுக்கு சென்றதுக்கு அப்புறம் அது 10 மாதங்களாக ஆகின்றன. அதனால பாடும்போது அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் பொன்பொருளும் நீ ஒரு குலம் சுற்றமும் ஓரூரும் நீ உய்பனவும் உய்பனவும் பேற்றுவாய் நீ உனையாய நெஞ்சத்து துறப்பிப்பாய் நீ எப்பொன்னியும் மணி நீ எம்முத்தும் நீ இறைவன் நீ ஏறுங்க செல்வன் நீயே. அருமையான பாட்டு. இந்த பாட்டு பாடிருக்கீங்களா? அப்ப நீ அம்மை நீ எப்படியா பாடுவீங்க இந்த பாட்ட? அப்ப நீ பாடுவீங்களா? அதை எப்படி பாடுவீங்க ராகத்துல? பாடுனதுல சரி. நம்ம அடியில் எப்படி பாடுவீங்க? மாமனும் அப்படி பாடுவீங்களா? சரி சரி. இப்படி பாடினா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்ப நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்கள்லாம் சொந்தம் கிடையாது, இறைவன் ஒருவரே சொந்தம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. எனக்கு மாமன் இருக்கா மச்சா இருக்கான் அப்படிங்கிறோம்ல, நம்ம சொந்த பந்தத்துல எடுக்கிறோம். என்ன சொல்றோம்? எனக்கு மாமன் இருக்கு மச்சா இருக்காரு சித்தப்பா இருக்காரு பெரியப்பா இருக்காரு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம்? நம்ம சொந்த பந்தத்தை எல்லாம் அப்படி உரிமையை சொல்றோம். ஆனா உண்மையிலே அவங்க எல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா, துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சித்தப்பா மாமா எல்லாம் வருவாங்க. துட்டு உங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துக்கு அவங்க எங்க போயிடுவாங்க, உங்களை விட்டு போயிடுவாங்க. நமக்கு துட்டு இருந்தாலும் இல்லாட்டாலும் யாரு நம்ம கூட இருப்பா? இறைவன் ஒருத்தர் கூட இருப்பார். மத்த யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்களா சார்? குற்றாலத்துறை கூத்தனல்ல நமக்கு விட்டார். யாரும் கூட வரமாட்டாங்க, சொந்த பந்தம் வராது, மனைவி மக்கள் வரமாட்டாங்க,
பிள்ளைகள் வரமாட்டாங்க. கடைசி யாரு வருவா? சிவபெருமான் தான் நம்ம கூட வருவாரு. உயிர் கொண்டு போகும்போது குற்றாலத்தை கூத்தனெல்லாம் நமக்கு உற்றார் யாரும் வரமாட்டாங்க. அதனால நீ என்ன செய்யுங்க, இருக்கின்ற காலத்தில் இறைவனை நன்றாக வழிபாடு செய்து நமக்கு துணைக்கு வரக்கூடிய இறைவனை நினைந்து வழிபாடு செய்யும். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தெழும்புமாம் அம்பலக்கூத்தனை திணைத்தொழுது மறந்து உய்வனும். திணைன்னா கடுகளவு கூட என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. திணைத்தொழுது மறந்து அந்த பொழுது கூட அந்த கேப்பு கூட விடக்கூடாதான். இறைவன் அந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்திக்கணும், அந்த அளவுக்கு நினைக்கணும். ஏன்னா அவன் செய்கின்ற உபகாரம் அப்படி. அந்த அளவுக்கு நம்ம கூடயே இருந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் நம்ம கூடயே இருக்காரு, நம்மளை விட்டு போகவே இல்லை. நம்ம கூட இருக்காரா இல்லையா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இப்ப கூடி முழிக்க கூட சாமி நம்மளை விட்டு பெரிய பாடுறாரு. இப்படி எல்லா அருளாளர்களும் நிறைய பாடல்ல பாடி வச்சிருக்காங்க. எப்ப ஒரு 5 நிமிஷம் நான் போயிட்டு வரேன்ட்டு வெளியில போனான்னு வச்சுக்கோங்க, நம்ம அதோ கதிதான் நம்ம கதி. அது நம்ம கூடயே அறிவு. நேற்று கூட அந்த சொற்பொழியில சொன்னேன், ஓம்ங்கிற பிரணவத்துக்கு சொல்லும்போது சொன்னேன், அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே அப்படின்னு பாடுறாரு. அரவு புனைதரும் புனிதரும் வழிபட மழலை மொழிகொடு தெளிதர ஒளிதிகள் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே அப்படின்னு யாரு சொல்றா? அருணிநாத பெருமான் சொல்றாரு. பிரம்மாவை கொட்டினாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முருகப்பெருமான் இவரை வணங்கலன்னு கொட்டல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய என்ன நினைச்சிருக்காங்க, இவரை வணங்காம போயிட்டாரு அதனாலதான் பிரம்மாவை கொட்டினாரு முருகப்பெருமான் அப்படிங்கிறாங்க. சாமி அதுக்கு அது கருணைக்கு அடையாளம் கிடையாது. பிரம்மா அவர் வணங்கலன்னு சொல்லி கொட்டுறதுக்கு நிறைய அவரை வணங்கலன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு கொட்டினாரு அப்படின்லாம் கிடையாது. அவருக்கு என்ன ஒரு அகந்தை இருந்தது அப்படின்னா, நானே படைக்கின்றேன், அதனால அந்த கர்வத்துல இருந்தாரு. நாம தான் படைக்கிறோம், நம்மளாலதான் எல்லாம் இயங்குது அப்படிங்கிற அந்த ஒரு கர்வத்தை அடக்குவதற்கு தான் முருகப்பெருமான் அவரை கூப்பிட்டு ஓம்ங்கிறதுக்கு பிரணவம் கேட்டாரு. அப்ப தெரியல ஓங்கி ஒரு கொட்டு சிறையில் அடைத்தார். சிறையில் எடுத்து அவருக்கு தவச்சாலையா ஆயிடுச்சான். சிறைச்சாலை அவருக்கு என்னது ஆயிடுச்சு? தவச்சாலையாக மாறியது. கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால கொட்டுப்படணும்பாங்கல்ல. முருகப்பெருமானுடைய முதல்ல என்ன செஞ்சாரு? கொட்டு வச்சாரு ஒரு தண்டனை. ரெண்டாவது என்ன பண்ணாரு? சிறைச்சாலையில அடைச்சாரு. மூணாவது தண்டனை என்ன தெரியுமா? அவனுடைய பதவியை வாங்கினார். அந்த நேரத்துல முருகப்பெருமானே என்ன செஞ்சாராம்? படைத்த தொழிலை செய்தார். வேற யாருமே செய்ய முடியல. அந்த நேரத்துல எல்லா உயிர்களும் இன்புற்று இருந்ததான். முருகப்பெருமான் படைச்சு இருக்கும்போது எல்லா உயிர்களும் அவ்வளவு ஆனந்தமா இருந்ததான். அந்த நேரத்துல எல்லாரும் போய் விஷ்ணுவிட போய் கூறினார்கள். விஷ்ணுனால ஒண்ணும் பண்ண முடியல, வாங்க எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போவோம் அப்படின்ட்டு நேரா சாமியை போய் பார்த்தாரு. அப்ப சாமி என்ன பண்ணாரு? அப்படி நேரம் நந்தி பெருமானை பார்த்தாரு. சாமி இந்த போயிட்டு வரேன் சாமி அப்படின்னு நேரம் நந்தி பெருமான் யார்கிட்ட கேட்டாரு? முருகப்பெருமான்கிட்ட கேட்டதும் அவர் கேட்டதுமே பெருமாவுக்கு பக்கத்துல ஒரு சிறை ரெடியா இருக்கு அப்படின்னதும் அவர் ஓடியா போயிட்டாரு. சாமி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னதும் உடனே சரி நம்மளே போயிட வேண்டியதான் அப்படின்னு சாமி நேரம் வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? முருகப்பெருமான்ட்ட. முருகா சொல்லி விடலையாமே. இல்லப்பா, அவர் தவறு செய்தார், அதனால உள்ள வச்சேன் அப்படின்னாரு. என்ன தவறு? ஓம்ங்கிறதுக்கு பிரணவத்துக்கு பொருள் கேட்டேன், தெரியலன்னாரு. வேதத்தை படைக்கின்ற படைப்பு தொழில் செய்கின்ற பிரம்மாவுக்கு இது தெரியலன்னா எப்படிப்பா, அதனால உள்ள தூக்கி வச்சேன் அப்படின்னாரு. அப்ப உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னாரு முருகப்பெருமான். எப்படி தெரியும்? ஏன்னா குழந்தையா இருக்கும்போது மடியில இருந்து முருகப்பெருமான் கேட்டிருக்க, எனக்கு நல்லா தெரியும்பா அப்படின்னு. எங்க சொல்லு. இப்படி இருந்தா சொல்ல முடியாதுப்பா, குருவா இருந்துதான் சொல்லணும். இந்த விஷயத்தெல்லாம் குருவா இருந்துதான். உடனே முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? குருவாக அமர்ந்து சிவபெருமான் அமர்ந்து கேட்டாராம். இப்ப 2 பேரும் யாருங்கிறத நல்லா தெரியணும். அதனாலதான் கந்த புராணத்துல இந்த இடத்த ரொம்ப இவங்க இப்படி எல்லாம் நினைச்சுவாங்க, சிவபெருமான் வேற முருகர் வேறன்னு நினைச்சுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சொன்னாரு பாருங்க. கந்த புராணத்துல அருமையான பாட்டு. தனக்குத்தானே மகனுமாகி சிவபெருமான் நினைச்சாராம். எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம உபதேசம் கேட்டா என்னன்னு சிவபெருமான் நினைச்சாராம். அப்ப முருகப்பெருமான சாமி ஆகிட்டாரு. தனக்குத்தானே மகனாகி தனக்குத்தானே தத்துவம் கேட்டலும், தனக்குத்தானே சாமி, தனக்குத்தானே குருவுமாகி சாமியே குருவாக ஆகிடும். இப்ப 2 பேரும் வேற யாரு? சிவபெருமான். இப்படிலாம் நினைச்சிருவாங்க. முருகப்பெருமானே சிவபெருமான் சுத்தி வந்தாராமே அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அவர் தனக்குத்தானே சுத்தி வந்தாரு. சேவேரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா தேரார்கள் நாடு சுட்ட
சூடார்கள் மாலை விட்டு தீராகு காப்புரத்தி மணவாளா நேர் வடக்கிலே வாவி பூமணத்த காவா சுவாமி வெற்பின் முருகோனே கார்போலும் மேனி பெற்ற மாகாளி வாழை சக்தி காமாரி வாமி பெற்ற பெருமாளே நீ வேறு நாதிருக்க நான் வேறு எனாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற சேவேரும் ஈசர் சுற்ற. சேவேர்னா என்ன அர்த்தம்னா விடைவாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்னு அர்த்தம். ஏறுனா விடைவாகனம், சேவேருன்னா விடைவாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான் ஈசர் யாரை சுட்டினாராம்? முருகப்பெருமான வளர்ந்தாராம். சேவேரும் ஈசர் சுற்ற மாஞான போத புத்தி சீராகவே உரைத்த குருநாதா. முருகப்பெருமான் அவருக்கு உபதேசம். சாமியே இப்படி உபதேசம் என்ன, எல்லாருக்கும் உபதேசம் சொல்றதுல நம்ம உபதேசம் கேட்டு பார்ப்போம்னு சாமி என்ன பண்ணாரு? கேட்டார். ரெண்டாவது முருகப்பெருமானுக்கு ஏற்றம் கொடுக்கணும். இப்ப ஒரு மூர்த்தத்தை கொண்டு வந்தாச்சுன்னா அதுக்கு ஏற்றம் கொடுக்கணும்ல. விநாயகர் பெருமானை கொண்டு வந்ததுமே சாமி என்ன பண்ணாரு? எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உன்னை நினைந்து வழிபாடு செய்து விட்டுதான் என்னையே என்ன செய்வாங்க? வழிபாடு செய்ய வருவார்கள். அந்த விநாயகர் பெருமான் மூர்த்தத்தை கொண்டு வந்ததுமே சாமி அதுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி முருகப்பெருமானுடைய மூர்த்தம் வந்ததுமே தந்தைக்கே உபதேசம் செய்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும்ல. அது எல்லாமே என்ன செய்யறாரு? சுவாமி தான் எல்லாமே பண்றாரு. சிவபெருமானே அப்படி கேட்கும்போது ஏற்கனவே நம்ம இப்போ நமக்கு ஆனாவன தெரியுமா தெரியாதா? ஏபிசிடி தெரியுமா தெரியாதா? தந்தைக்கு தெரியும். ஆனா பிள்ளை மூலியமா கேட்கும்போது எப்படி இருக்கும்? அது தத்தக்க புத்தக்கன்னு ஆனாவன சொல்லும் போது இந்த தந்தைக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது, அப்படி இருக்கும். அதே போல முருகப்பெருமான் சொல்ல சிவபெருமான் மகிழ்ந்தாராம். அத சிவனார் மனம் குளிர தெரியல. அவர் எல்லாம் தெரிஞ்சவர். யாரு? சிவபெருமான் எல்லாம் தெரிஞ்சவர். அவரை போய் தெளிய வைக்கணும்னு கிடையாது, அவர் மனம் குளிரும்படி உபதேசம் பண்ணாரா முருகப்பெருமான். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. பகர்சைனா பகர்ந்தாராம், சொன்னாலே சொன்னாராம். சிவபெருமான் கூட என்ன பண்ணாராம்? இப்படி சின்முத்திரை காட்டினாராம். முருகப்பெருமான் சின்முத்திரை காட்டினதோட சொல்லவும் செஞ்சாராம். அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளே. அறிவுக்கு அறிவாக விளங்கக்கூடிய பெருமான் சாமி தான் அதுக்கு பொருள். எப்படி மாணிக்கவாச பெருமான் திருவாசகத்துக்கு பொருள் கேட்டது பெருமானே அப்படின்னு காட்டினாரோ, அதே போல இந்த ஓம் என்கின்ற பிரணவத்துக்கு மூல காரணம் யாருன்னா சுவாமி. அதை கேட்கும் போது என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, பிரம்மா எல்லாம் பெருமான் திருவருள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். பிரம்மாட்ட கேட்டது ஓம்ங்கிற பிரணவத்துக்கு எதுவுமே எனக்கு தெரியாது, எல்லாம் இறைவனுடைய திருவருள், அவன் எதுவும் கிடையாது, அவன் இயக்க நான் இயங்குகின்றேன்னு சொல்லியிருக்கணும். பிரம்மா அப்படிதான் சொல்லியிருக்கணும். என்னால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை, அவன் இயக்க நான் இயங்குகின்றேன்னு சொல்லியிருந்தாருன்னா முருகப்பெருமான் விட்டுருப்பாரு. யானை படைக்கின்றேன் என்ற ஆணவம் இருந்த காரணத்தினால் முருகப்பெருமான் ஒரு கொட்டு வைத்தார். அதான் நமக்கு என்ன வரக்கூடாது? நானே செய்கின்றேன், நானே திருமுறை பாடுகின்றேன், நானே 12 திருமுறையை முடித்து விட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது. புரியுது நமக்கு? எல்லாரும் கூட இருந்து பகிர்ந்து கொண்டு 12 திருமுறை பாடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த செல்போன்லாம் பாடுறாங்க, அந்த மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்துக்கோங்க, ஒரு 5 பேர் சேர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி அப்படி கம்ப்ளீட் பண்ணுங்க. நம்மளே பாடணும்னு நினைக்கிறாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து பாடுங்க. கொஞ்சம் இல்ல தனியா பாடினாலும் பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியாவது 12 திருமுறையை கம்ப்ளீட் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருமுறைகள்ல உங்களுடைய கவனத்தை முழுவதும் செலுத்துங்கள். வேற எதுலையும் புறத்தில் செலுத்தாமல் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் 12 திருமுறை, அடியாருடைய வழிபாடு, உழவார பணி, உங்களுடைய சிந்தனை முழுவதும் எதுல செலுத்தணும்? அப்ப என்ன சொன்னாரு? அரவு புனைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் புனிதர். சாமி யாரு? புனிதர். வழிபட யார? முருகப்பெருமானை வழிபட. மழலை மொழி கொடு தெளிதர. மழலை மொழியால சாமி சொன்னாராம் முருகப்பெருமான். தெளிதர ஒளிவியல் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமாளு. திருப்பூர்லதான் இதுக்கு விளக்கம் இருக்கு, வேற எந்த நூலையும் விளக்கம் இல்ல. எல்லாம் படிச்சு பார்த்தாச்சு. இந்த ஓங்கிற பிரணவத்துக்கு எங்க பொருள் எதுவுமே இல்லை. அருணைநாதர் தான் சொல்றாரு. அதனால எல்லாத்துக்கும் பொருள் மூல காரணம் யாரு? சிவபெருமான சொன்னாலே அமுதமா தேனா அமுதமாய் திக்கும் சிவபெருமான். சரி, அப்படி மழைநீர் வழியாக நமக்கு என்ன வரும்? உயிர்கள் எல்லாம் அந்த மழைநீர் வழியாக அதுக்கப்புறம் தகப்பனார் உண்டு, அதுக்கப்புறம் தாயினுடைய கருவுக்கு 10 மாதங்கள். அப்படி
இந்த மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடி மின்னலாவி போய் கங்கையில் குளித்து மறுபடியும் மீண்டும் திருச்செந்தூருக்கு வருதான் எங்க இந்த கயல் மீன்கள்லாம். அப்படி ஓமனை எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? வந்து பெரிய ஆற்றில் உலாவி விளங்கும். அங்கே திருச்செந்தூர்ல உள்ள ஆற்றுல புதுக்களை குறித்த பூவையர் மேல் மாடத்தில் ஏறி மிதுன ராசியை நல்ல யாழ் என்று நம்பி, மிதுன ராசி வந்து யாழுக்கு ஓமானமா சொல்லப்படுவாங்க. மிதுன ராசி யாரு இருக்கீங்களா இங்க? எப்ப ஏகப்பட்ட இருக்காங்க, அதையும் கைப்பிக்கிற. மிதுன ராசிக்கு என்ன நட்சத்திரம் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன நட்சத்திரம்? திருவாதிரை. புனர்பூசமோ? சரி. உங்களுக்கு மிதுன ராசி. மிதுன ராசி மிதுனம். திருவாதிரை வந்து கொஞ்சம் சிறப்பு. திருவாதிரை வந்து திருவாதிரை ஏன் சிவபெருமானுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, சாமிக்கு வந்து ராசி எல்லாம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமானுக்கு ராசி உண்டா? ஏன் அப்படின்னா அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து எல்லா நட்சத்திரமும் போயிட்டு வந்துருமா. இது 200 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வருமா. அவ்வளவு பவர்ஃபுல்லான நட்சத்திரம், செக்கச்செவேன்னு இருக்குமா. சாமி என்ன பொருள்? செம்பொருள். அதனால இது செக்கச்செவேன்னு இருக்குமா அந்த நட்சத்திரம். அதனால ஓமானமா என்ன சொன்னாங்க, சிவபெருமானுக்கு அந்த திருவாதிரை நட்சத்திரம் என்று போயினார். அது வெப்பமான நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் சாமி எப்படி அருட்பெரும் ஜோதியா இருக்காரோ அது போல வெப்பமான நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அதனால ஓமானமாக சொன்னாங்க. உடனே சாமி திருவாதிரை நட்சத்திரம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஒரு ஓமானமா தான் வச்சிருக்காங்களே ஒழிய சாமிக்கு எதுவும் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர். ராசி நட்சத்திரம் இதெல்லாம் கடந்தவர். அவர் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்லியிருக்காங்க. சரிதானா? அங்க உள்ள பெண்கள் எல்லாம் யாழை மீட்டி தன்னுடைய குண வேகத்தை அடக்குவார்கள். திருச்செந்தூர்ல அந்த யாழினை மீட்டி தன்னுடைய இயல்பான அந்த குணத்தில் இருந்து என்ன செய்வாங்களா, அவர்கள் அந்த வேகத்தை, ஏதோ ரொம்ப கோபமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த யாழில் இசையமைத்து முருகப்பெருமானுக்கு இசையமைத்து தன்னுடைய குணத்தை அடக்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. அழகிய தெருக்களில் வெந்நீர முத்துக்கள் பலவற்றை தரம் பிரித்து ஆய்வார். அங்க தெருக்கள்ல வெந்நீர முத்துக்கள்லாம் பலவாறு பிரித்து ஆழ்வார். ஏன்னா அங்க கடல் சார்ந்த பகுதி என்ற காரணத்தினால், கடலும் கடல் சார்ந்த இடமும் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நெய்தல். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் முல்லை. முல்லை மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய பாலினம் இருக்கு பாருங்க, அத்தனையும் பாலைன்னு பேரு. இந்த இடைப்பட்ட உள்ள எல்லா பாலினமும் பாலை. அவ்வளவுதான். அப்படி அந்த முத்துக்கள் வந்து கடல்ல வந்து அதிகமாக விளைகின்ற காரணம் அதெல்லாம் எடுத்து தரம் பிரித்து ஆய்வார்களாம் எங்க திருச்செந்தூர். முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கீரை சக்தி செலவன முக்திக்கு ஒரு வித்து கூறுவரன் என போதும். முத்து போன்ற பற்களையுடைய தெய்வயானை அம்மை முருகப்பெருமானுக்கு பணி செய்யும் போது அந்த புன்னகையோடு பணி செய்வார்கள். இறைவனுக்கு பணி செய்யும் போது எப்படி பணி செய்யணும்? அந்த புன்னகையோடு பணி செய்யணும். உழவார பணி போகும்போது ரொம்ப சிலவு பாத்தீங்கன்னா அந்த ஒற்றை கம்பை எடுத்துட்டு அவங்க அடிக்கும் போது வீட்டெல்லாம் நினைச்சுக்கிட்டு செய்வாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இது வேலை செஞ்சுட்டு போகலாம் நினைக்கிறேன் அப்படின்னு செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வீட்டையும் மறந்துடணும். உழவார பணி செய்யும் போது வீட்டை மறந்துட்டு நம்ம ஒன்றுதலை வந்து அந்த உழவார பணியில சில பேர் வந்து அந்த வீட்டுக்கு போற அவசரத்திலே பணி செய்யறவங்கலாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. போயாச்சுன்னா அங்க மன ஒன்றுதல் முழுவதும் அதுல செய்யணும். அதே மாதிரி திருவாசம் முற்றுவல் போயாச்சுன்னா கவனம் முழுதும் அதுல போயிடணும். வீட்டை சிந்திக்கவே கூடாது. இந்த வீட்டை வேற அப்படி போட்டு வந்தோம், என்ன செஞ்சு வச்சிருக்காளோ ஏது செஞ்சு வச்சிருக்காளோ அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது. பாடும்போது அந்த மாதிரி இருக்கு. சரி, அப்படி ஏன் அப்படின்னா முத்துக்கள் வந்து ரொம்ப சிறப்புடையது. என்ன அதனாலதான் முருகப்பெருமான் வந்து முத்து முத்தாக பாடுனாரு. அருணைநாத பெருமானுக்கு நாவை நீட்டி ஓம் என்று எழுதி முத்து முத்தாக பாடுன்னு சொன்னாரு. என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனையோ ஆபரணங்கள்லாம் இருக்கு, எத்தனையோ வகையான மணிகள்லாம் இருக்கு. ஆனா முத்து சொன்ன காரணம் குளிர்ச்சி. ஐயா வந்து குளிர்ச்சியுடையதுங்கிறாங்க. வேற ஏதாவது கடல் நிமிஷம்
கலப்படம் இல்லாது. ஐயா மற்ற மணிகளும் கலப்படம் இல்லாததுதான். வேற ஏதாவது இன்னும் முத்துக்களை வந்து செதுக்க மாட்டாங்க. அது செதுக்க முடியாத முத்துக்கள் வந்து செதுக்க மாட்டாங்க. பட்டை தீட்ட முடியாது. மற்றதெல்லாம் தீட்டுவாங்க. முத்துக்களை பட்டை தீட்ட முடியாது. ரெண்டாவது கடலுடைய ஆழத்துலதான் கிடைக்கும். அதை எடுத்து வீதிக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் என்ன செய்ய மாட்டாங்க, கடல்ல கொண்டு போய் போட மாட்டாங்க. அது போல இந்த ஆன்மாவை பிறவி என்கின்ற கடலில் முருகப்பெருமான் எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் என்ன செய்ய மாட்டாரு, பிறவிக்கு கொண்டு செலுத்த மாட்டார். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் மறுபடியும் பிறவி என்கின்ற இந்த கடலில் விட மாட்டார். அதுக்குதான் ஓமான் என்னது, முத்து. முத்து முத்தாக பாடு. முத்து அதான் எல்லாமே பாருங்க, சாமி முத்துவாதான் கொடுத்தாரு. முத்து பந்தல், முத்து சிவிகை, முத்து குடை, முத்து சின்னம் எல்லாமே முத்துலயே கொடுத்தாரு. மத்த எந்த உலகத்துக்கு கொடுத்தார பாத்தீங்களா, அது அதுதான் தங்கத்துல பொட்டெல்லாம் கொடுத்தாரு, தங்கத்துல பொட்டெல்லாம் கொடுத்தாரு. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா முத்துலயே கொடுத்தாரு. முத்துக்கு அவ்வளவு சிறப்புடையது. ஏன்னா பிறவிக்கு வராத ஒரு நிலை, அதுக்கு ஓமானம் தான் முத்து. அத முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்திக்கொரு வித்துக்கொரு வரன் என ஓதும் முக்கத்தரமக்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவள் 30 முவர்க்க தமரரும் அடிபேன அப்படின்னு பாடினார். மாணிக்கம் மாணிக்க கல்லு தானே இது. முத்து முத்து சிப்பில சிப்பில இருந்து வர்றது, அது ஒரு சிறப்பு. முத்து ஆமா. ஆனா ஓமம் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து உயிர் கிடையாது. அது அந்த இது ஆனதுக்கு அப்புறம் அது அது உயிரினம் கிடையாது சார், உயிர்ல இருந்து வர்றது. மத்தது இந்த மத்த இது இப்ப இல்ல சார், சிப்பிங்கிறது அதுல இருந்து வெளிப்பட்டுறது இல்ல, முத்து வெளிப்பட்டுறது இல்ல. அதே மாதிரி மாணிக்கங்கிறது பாம்புல இருந்து வெளிப்பட்டுறது இல்ல. அந்த கல்லு வந்து ஒரு உயிர், அது ஒரு உயிரினத்துல தான் வருது. மாணிக்கம் மாணிக்கம் இதுக்கு பாம்புல இருந்து தான் வருது. நாக பாம்பு தான் மாணிக்கத்தை கக்கும், அது ஒரு உயிர்ல இருந்து தான் வருது. நிறைய உயிர்கள் இருந்து தான் வருது, இல்லைன்னு சொல்லல. பூமியில இருந்து வராது. சில இதெல்லாம் உயிரினங்கள்ல இருந்து தான் வரும். பாம்புல இருந்து வர்றதுதான் சார் மாணிக்கம். ஆமா, நவரத்தின கற்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இது பூமியில வர்றது இருக்கு, உயிரினங்கள்ல வர்றது இருக்கு. இது இப்ப மாணிக்கத்தை கூட செதுக்கலாம், இதை செதுக்க முடியாது, முத்தை செதுக்க முடியாது. அதுக்காக சரி அப்படி பிரித்து ஆய்வார்கள். தம் முன் எதில் முதலில் கூறிய விலையே என்று முதலில் கூறிய முத்துக்களுக்கு முதல் கூறிய விலையே என்று கூறுவார்கள். பருமையான வைரமணி என்று உரைப்பார்கள். ஒளியற்ற பவளம் என்று இழுத்துரைப்பார்கள். மனம் கமல் வாசனை திரவியம் நலமுதவும் என்று உரைப்பார்கள். இப்ப அங்க வீதியில விற்கிறவங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொருளை உலகத்தையே பார்க்க முடியாதுங்க. இந்த வியாபாரிகள் என்ன செய்வாங்கன்னா என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு முத்தை நீ உலகத்தையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வீதியெல்லாம் விற்பாருங்களாம். எங்க திருச்செந்தூர்ல அதை சொல்றது. வாசனை திரவியங்கள் இது உங்களுக்கு நலம் உதவும் அப்படின்னு சொல்லி விற்பாருங்களாம். பண இடையின் மிக்கதாக இல்லை, அகப்படாது என விலை கூறுவார்கள். இளைஞர் பேசுகின்ற ஒளிகள், அங்க இப்படி எல்லாம் பேசுற ஒளியெல்லாம் அங்க கேட்டுக்கிட்டே இருக்குமா. அங்க இந்த வணிகம் நடக்க பாருங்க, அந்த வணிகம் நடக்கிற எல்லாமே அந்த ஓசை ஒளிகள் எல்லாம் அந்த திருச்செந்தூரில் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் அந்தனுடைய அந்த வேள்வி ஒழித்து கொண்டே இருக்கும், ஒரு பக்கம் கிளி சொல்லி கூவிக்கொண்டிருக்கும், ஒரு பக்கம் இந்த வியாபாரங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த ஒளிகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும் சொல்லி ஒவ்வொரு அதனுடைய மகிமையில எடுத்து சொல்லிட்டே வர. அடுத்தது வரிசையான வீதிகளில் குதிரைகளுக்குரிய விலைகளையும் சுழிகளையும் ஆய்வார்கள். ஒரு இடத்தில் மாணிக்கங்களுக்கு விலை மதிப்பார்கள். ஒருவர் சிவபெருமான் என்ன பண்ணாரு, அந்த ஒரு மாணிக்க கல்லை கொடுத்தாரு. யாருக்கு, மாணிக்க வாசகர்கிட்ட. அவர் கொண்டு வந்து அத்தனை படத்தையும் கொண்டு வந்து சாமி திருவடியில கொண்டு போய் வச்சார். சாமி இந்த படத்தை நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்க திருவடியில வச்சுட்டேன்னு வச்சுட்டாரு. சாமி பார்த்தாரு, சரி முழு சரண்டர் ஆயிட்டாரு, இனி இதை பிரிச்சு கொடுத்துட வேண்டியதான்னு தலைமை அடியார ஒருத்தர் கூப்பிட்டாரு, ஒரு பங்கு கொடுத்தாரு. கோயில் கட்டுற ஒரு ஆளை கூப்பிட்டாரு, ஒரு பங்கு கொடுத்தாரு. வரியவரை கூப்பிட்டாரு, வரியவருக்கு ஒரு பங்கு, 3 பகுதியா பிரிச்சு கொடுத்தாரு. அந்த நிமிஷமே ரூபா காலி. இப்ப சும்மா போனா என்ன பண்ணுவாரு, அந்த அரசர் வந்து ஏதாவது கூறுவார் என்று சொல்லி சாமி ஒரு மாணிக்க கற்களை கையில கொடுத்து அதை வாங்கி கொண்டு போய் போனார். எங்க அரசரிடம் போய் கொண்டு போய் கொடுத்தார். ஆவணி மூலத்தன்று வரும் என்று சிவபெருமான் கூற அந்த மாணிக்க கற்களை கொடுத்து அவர் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆவணி மூலத்தன்று குதிரை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போனது அந்த கூட வந்தவங்க இருக்காங்க பாருங்க, அரசே அங்க குதிரையே இல்ல அப்படின்னு இந்த போட்டு கொடுக்குறவங்க இருப்பாங்க பார்த்திருக்கீங்களா, அங்க குதிரையே இல்ல, இவர் போய் சுத்த சாமியார் ஆயிட்டாரு அப்படின்னாங்க எல்லாரும் சேர்ந்து.
யார மாணிக்கவாசகர் போட்டு போட்டு கொடுத்தாங்க அரசர்கிட்ட. உடனே இவர் அரசரும் முதல்ல நான் நம்பல, ரெண்டாவது எதுக்கும் போய் பார்த்துட்டு வருவோம்னு வந்து பார்த்தாரு, அங்க குதிரை இல்லை. திருப்பந்தூர்ல குதிரை இருந்ததா? குதிரை வந்து தொண்டி மாநகரத்துக்கு போனோம். இவர் இடையிலே சாமி என்ன பண்ணாரு, அவர் ஆட்கொண்டார் இந்த மாணிக்க கல்லை கொடுத்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அந்த நரிகளை எல்லாம் குதிரையாக்கி சாமி குதிரையா கூட்டு போனாரு எங்க மதுரைக்கு. ஒவ்வொரு குதிரையும் பாத்தீங்கன்னா 2000 உயரம் இருக்குமா. மதுரையே ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் எட்டி மிதிச்சுக்கிட்டு இருந்ததான் வந்தது. இதுக்கு மாதிரி ஒரு குதிரை யாருமே பார்த்தது. அப்படி ஒரு குதிரை சாமி என்ன பண்ணாரா, நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னா. சிவன் என்ன பண்ணாரா, நல்ல குதிரையை பாத்துக்கோங்க, ஏன்னா அடுத்து நிறைய போகுது. அதனால இந்த வியாபாரம் வைக்கிறவங்க நினைச்சுவாங்கன்னா, ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நல்லா பாத்துக்கோங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எதுவும் என்ன சொல்லக்கூடாது அப்படிம்பாங்கல்ல. அதே மாதிரி சிவரும் என்ன பண்ணாரா, குதிரை நல்லா பாத்துக்கோங்க, எவ்வளவு ஒசரம் இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்னாரா. சொல்லிட்டு என்ன பண்ணாரா, இந்த மேல போட்டு இந்த மாடு வைக்கிறவங்க பாத்தீங்களா, மேல சென்று ஒரு துணி மாதிரி மேல மூடுவாங்க. அதே மாதிரி இவரு துண்டு போட்டது உடனே இவர் என்ன பண்ணாராம், ஒரு துண்டு போடுறதுக்கு அரசர் பண்ணாராம். அந்நேரம் இவர் வந்து சாமி ஒரு குச்சி மாதிரி நீட்டாராம், இதை போடுங்க அப்படின்னாராம். நான் உன் கையெல்லாம் தொட மாட்டேன்பா அப்படின்னாராம். உடனே அவருக்கு டக்குன்னு கோவம் வந்துதான் அரசருக்கு. அப்ப மாணிக்கவாசகர் இது அவங்க ஊர் வழக்கம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவரு கோபத்தை மாத்தினாராம். புரியுது அவங்களுக்கு? அப்ப அந்த ஒரு சிறப்பு சாமி அது அத்தனை என்ன ஆயிடுச்சு, இரவானது அத்தனை நரிகளாக ஆகி மாணிக்கவாசகர் போய் சிறையில கொண்டு போய் அடைத்தாரு. நம்ம சாமி விடுவாரா? ஒரு துன்பம் வந்தா, அடியாருக்கு துன்பம் வந்தா விட்டுவாரா? உடனே வந்தாரு பாருங்க. அந்த வெள்ளத்தையே வரவழைத்து அவருடைய சிறைச்சாலையில மீட்டு, அதுக்கப்புறம் வந்தி கிழவிக்கு அருள் செய்து பல வேலை பார்த்தாரு நம்ம சாமி. அடியாருக்கு அருள் செய்வதற்காக எல்லாத்தையும் ஆட்கொண்டாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அரிமர்த்தன பாண்டியன், ஏன் அரிமர்த்தன பாண்டியன் ஆட்கொள்ள காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய பணம் தான் உதவியது. கோயில் கட்டுவதற்கு உதவிய காரணத்தினால் அரிமர்த்தன பாண்டியனும் சாமி விடல, மாணிக்கவாச பெருமானையும் விடல, வந்திக்கிழமையும் விடல. 3 பேருமே சாமி ஆட்கொண்டார். இந்த கதையில வந்து 3 பேருமே மிகச் சிறந்தவர்கள், எல்லாருமே பக்குவமுடையவர்கள். அதனால அந்த அன்புக்கு தகுதியான இருக்கக்கூடியவர்களை சிவபெருமான் ஆட்கொண்டார். வந்திக்குடைய அன்பு வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அவங்க அன்பெல்லாம் மலையளவுக்கு மேல அன்பு. அதனாலதான் சாமி வந்து அந்த பிட்டுக்கு மனுஷன் வந்தார், இல்லைன்னா வந்திருப்பாரா? அந்த எந்த நேரமும் சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதான்னு உருகிக்கிட்டே இருந்தாங்க அந்த அம்மா. ரொம்ப கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாமி வந்துட்டாரு, சொக்கநாதரா வந்துட்டாரு. அதுவும் கூலிக்கு வேலை வைக்கிறது, கூலிக்கு ஆள் கிடைக்கலையே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சாமி கரெக்டா அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன கூலிக்கு ஆள் வைத்துக் கொள்வதற்கு ஆள் உண்டா அப்படின்னு கேட்டாரு சாமி. கையில என்ன வச்சிருந்தாரு, மண் வெட்டி வச்சுக்கிட்டு முன்னாடி நின்று அது கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், சொக்கநாதா நீ வரமாட்டியா அப்படின்னு சாமி முன்னாடி வந்து நிக்காரு. அடுத்து என்ன கேட்டாங்க, எப்பா உள்ள வாப்பா அப்படின்னாங்க. யாரா? சிவபெருமான உள்ள வாப்பான்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க. ஏமா நான் உள்ளுக்குள்ளதாமா இருக்கேன் அப்படின்னாராம் சிவபெருமான். எல்லாரும் உள்ளத்துக்குள்ள யாரு இருக்கா? அவன் உள்ளுக்குள்ளதாமா இருக்கேன் அப்படின்னு. எனக்கு என்ன கூலியா தருவ அப்படின்னாரா சாமி. இந்த 7 என்னப்பா இருக்கு, என்கிட்ட இந்த துட்டு தான் இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு அதையே கொடு அப்படின்னாரா சாமி. இது நீ வியாபாரம் பாக்குற, அதனால உடஞ்ச புட்டாவே எனக்கு கொடு, நல்ல புட்டெல்லாம் நீ என்ன பண்ணு வியாபாரம் பண்ணு அப்படின்னாரா சாமி. அன்னைக்குன்னு சுடுற அத்தனை புட்டும் உடஞ்சுக்கிட்டே இருந்ததுதான். அத்தனையும் வாங்கி சாமி சாப்பிட்டுட்டு நல்லா உறங்கினாராம். எங்க மரத்தடியில நல்லா உறங்கினாராம். காவலாளிகள் வந்து அடித்ததும் அத்தனை உயிர்கள் மேலையும் பட்டது. ஏன்னா எல்லா உயிருக்குள்ளும் யாரு இருக்கா? சிவபெருமான் இருக்கிறதுனால அவருடைய பிறம்படி எல்லாம். அப்ப நாம ஏதோ ஒரு பிறவில இருந்திருப்போம், அந்த நேரத்துல நாமளும் ஏதோ ஒரு பிறவில இருப்போம், நமக்கும் அந்த அடி புரிஞ்சிருக்கும். அரசருக்கும் வந்தது. அதை பார்த்துதான் ஆச்சரியம் அடைந்து அதுக்கப்புறம் மாணிக்கவாச பெருமானை விடுதலை செய்து வந்திக்கலை. மாணிக்கவாச பெருமான் இந்த விஷயத்துல சொல்றாரு. அரிமர்த்தன பாண்டியன் சொன்னதுமே அங்க ஓடி வராரு, சிறையில இருந்து வேகமா ஓடி வந்து அந்த கரை அடைக்கிற இடத்துக்கு ஓடி வராரு மாணிக்கவாசர். வந்து பார்த்தா இந்த அம்மா அப்படியே சிவலோகம் போய்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும்? அப்படியே சாமி அழைச்சிட்டு போறாரு சிவலோகத்துக்கு. சிவகணங்கள்லாம் கூப்பிட்டு போறாங்க இந்த அம்மாவை, வந்திக்கிழவிய. அப்படியே ஆகா நான் இருக்காம போயிட்டேனே ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் அரசர் என்ன பண்றாரு, இந்த அரசு பதவி முழுவதும் உங்களுக்கு தான், நீங்களே அரசாளுங்க அப்படின்னு அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாச பெருமானே சொன்னார். ஏற்கனவே மந்திரியா இருந்ததே போதும், இந்த அரச பதவியெல்லாம் ஏற்கனவே வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் சென்று சேர்ந்தேன் திருப்பெரும் துறை இறைத்தால் பூண்டேன் சிவத்தினை வேண்டாதவர் தமை நாடும் தீண்டேன்
புறம் போகலொட்டினாரு. அதனால எதுவுமே வேண்டாம், அதை அத்தனையும் நீங்க வச்சுக்கோங்கன்ட்டு அப்படியே என்ன பண்ணாரு, இடுப்புல துண்டை கட்டிட்டு அப்படியே வந்துட்டாரு மாணிக்கவாசகர். எங்க வந்தாரு? திருப்பரங்குறைக்கு வந்தார். அதுக்கப்புறம் தான் மாணிக்கவாசக பெருமானுக்கு அந்த வாக்கு கொடுத்த காரணத்தினால் 999 அடியார்களையும் அங்கே இருக்க வைத்தார் சிவபெருமான். ஏன்னா பாட்டு முழுவதும் என்ன கேட்கிறாரு, அடியோரோடு கூட்டி அதிசயம் கண்டாவே. முதல்ல என்ன கேட்டாரு, அடியார் நடுவில் இருக்குமாறுன்னு கேட்டு அந்த பதியம் படிச்சாரு. அதுக்கப்புறம் 999 அடியார் கூட நடுவுல இருக்க வச்சதுக்கு அப்புறம் அதிசயம் பத்தி பண்ணாரு. சாமி என்னை வந்து அடியார் கூட்டத்தை என்னை வச்சுட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பதியம் பண்ணாரு. இப்படி இருக்கும். டயத்தை பார்க்க கூடாதுன்றத மாத்திட்டேனே வைத்தியனதான் பல ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி. அப்படி மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த விதமே தனி. அப்படி மாணிக்க அதுதான் அதுதான் கிடையாது. அதுதான் மாணிக்கத்துக்கு விலை மதிப்பார்கள். அங்க திருச்செந்தூர்ல எல்லாரும் ஒவ்வொரு விதமான நிலையில் குதிரைகளை விற்கிறது, மாணிக்கத்தை விலை மதிப்பால் சொல்வது, யானைகளுக்குரிய விலை உரைப்பார்கள். இப்பயும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல யானை இருக்கு, பாத்திருக்கீங்களா? இப்ப யானை வந்து பாகனை ஏத்தியதுன்னு கேள்விப்பட்டீங்களா? அது அறியாம செஞ்சிருக்கு, அது யானை பாகன் அதில் அகப்பட்டான். சரி, அதுக்கப்புறம் அது 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 அடிச்சு இறந்து போச்சுன்னு அது தெரியாம அழுதுதான். அதுக்கப்புறம் என்னுடைய பாகனத்தான் எட்டி உதச்சிட்டோமோன்னு நினைச்சு ரொம்ப அழுதுதான். அது தெரியாம அது பின்னாடி போய் நின்றுருக்கான்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? அதனால யானை பாகன் பலியாயிட்டான். சரி. சந்தனக்கட்டை, மனமிக்க சந்தனக்கட்டையை இயல்பை ஆராய்வார்கள். இப்படி ஒவ்வொரு பொருளையுமே அதோடைய இயல்பு ஆராய்வார்கள். சந்தனக்கட்டையிலே சாதாரணமும் இருக்கு, நயமும் இருக்கு. பாத்துருக்கீங்களா? சந்தனக்கட்டையிலே சாதாரணமும், ஒவ்வொருத்தவங்க அந்த இதை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. இப்ப தங்கத்திலே நயமும் இருக்கு, 916 இருக்கு, சாதாவும் இருக்கு. அதை உரைச்சி பார்த்தா தெரியும். அதே போல எல்லா பொருட்களுக்குமே அந்த உயர்ந்தது தாழ்ந்தது என்கின்ற வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்படி ஆராய்ச்சி செய்வது பார்ப்பார்களா அந்த திருச்செந்தூர். அது சில தெருக்களில் தானம் பல நடத்தலை அறிவிக்கும் வறுமையுடைய பறைகளும், முதன்மை பொருந்திய மனந்தியல் இடங்களில் முழங்கும் மங்கள பறைகளும், அங்க முழக்கங்கள், மங்கள பறைகள்னா வாத்தியங்கள், அந்தன வேளையில் முறையாக அளிக்கும் பொழுது ஒழிக்கும் வைதிக வாச்சியங்கள், அறிவுகள் உம்மத யானைகள் ஒழிக்கும் நீரை உண்ணும் பொழுது அமைதி தோன்ற போதும் காவல் முரசுகள், இரவு பகல் இருபோதும் காவல் முரசான கடலோடு மாறுபட்டு ஒழிப்பது. இப்படி எல்லா விதமான ஒளிகளும் அங்கே திருச்செந்தூரில் கேட்டுக்கொண்டே இருக்கும். யானைகளுடைய ஒளி கேட்டுக்கொண்டிருக்கும், பறைகளுடைய ஒளி கேட்டுக்கொண்டிருக்கும். காவல் முரசு முதலியான ஏக காலத்தில் ஒளித்தலின் அவ்வோசை கடலில் மேம்பட்டு இருக்கும். அங்க கடலுடைய ஓசையும் என்ன செய்யுமா? அங்கே இத்தனைக்கும் யாரு அங்க காவலா இருக்கா அப்படின்னா முருகப்பெருமான் அங்கே காவலாக இருக்கின்றார். திருச்செந்தூர்ல எதுக்காக காவலா இருக்காரு? அத்தனை உயிர்களையும் ஈடேற்ற வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் அங்கே எப்படி இருக்காராம்? காவல் புரிந்து கொண்டிருக்கின்றார். அங்கே சுப்பிரமணிய சுவாமியாக அங்கே வீட்டிருக்கின்றார். வேதங்களே 3 முறை சொல்லுது, சுப்பிரமணியோம் 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 3 தடவை சொன்ன வேதங்கள். அடுத்து சொல்லலாம் நினைக்கும் போது இலக்கணம் தடுக்குது. 3 தடவைக்கு மேல சொல்லக்கூடாது அப்படின்னு இலக்கணம் தடுக்கின்ற காரணத்தினால் 3 தடவைக்கு மேல சொல்ல முடியாம முடிக்குதான் வேதங்கள். சுப்பிரமணியன் 3 தடவை சொல்லுது. சுப்பிரமணியன் என்ன சொன்னேன்? சு என்றால் விசேஷம், பிரம்மம் என்றால் பிரம்மம், நியம் என்றால் தன்மை. விசேஷ பிரம்மத்தன்மையுடைய அந்த 6வது முகம் சுப்பிரமணியன் என்று பெயர். புரிஞ்சிச்சா? சண்முகன் அப்படின்னு என்ன அர்த்தம்? 6 முகங்களை கொண்டவன். ஷட்னா 6ன்னு அர்த்தம். சட்டங்க மந்திரம் சொல்றோம்ல, சட்டங்க மந்திரம் சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. டீச்சர் கரெக்டா சொல்லுவீங்க. சட்டங்க மந்திரம் அப்படின்னா 6 மந்திரம். சட்டங்க மந்திரம் 6 மந்திரம். ஓம் ஹிருதாய நம, ஓம் சரசாய நம, ஓம் சிகாய நம, ஓம் கவசாய நம, ஓம் நேத்ரோபிய நம, ஓம் அஸ்திராய நம. 6 மந்திரங்கள் சேர்ந்தது சட்டங்க மந்திரம் என்று பெயர். அது சடாச்சரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சட்டுனா 6, அச்சரம்னா 6 மந்திரம். 5 எழுத்து மந்திரம், 6 எழுத்து மந்திரம்னு அர்த்தம். பஞ்சாட்சரம் என்பது 5 எழுத்து, சடாச்சரம் என்பது 6 எழுத்து. அப்ப சட் அப்படின்னு என்ன அர்த்தம்? 6ன்னு அர்த்தம். அப்ப சண்முகன் அப்படின்னு என்ன அர்த்தம்? 6 முகங்களை உடையவன் அர்த்தம். நேற்று இதுல சொல்லும்போது கந்தன் அப்படியே சாமி அக்னி வந்து கொண்டு போய் சாமியுடைய 6 நெருப்பு பொறிகளும் அக்னிகிட்ட போய் அக்னி வாயிட்ட கொண்டு போய் கொடுக்க, வெப்பம் தாங்க முடியாம அவர் கொண்டு போய்
கங்கையில சேர்க்க கங்கை வந்து சரவண பொய்யில கொண்டு போய் விட்டுருச்சு அந்த 6 பொறிகளும். அப்படி 6 பொறிகளும் 6 முகங்களாக அங்கே முருகப்பெருமான் வீட்டிருந்தார். அம்பாள் வந்து அப்படி தொட்டாங்க 6 முகங்களையும். அப்படி தொட்டது ஒரு முகமாக ஆகி அதுக்கு என்ன பேரு? 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன் என்றும் அதுக்கு பேர் கந்தன் என்று பெயர். 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன் என்றும் உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குபவன் என்றும் பகைவனுடைய ஆற்றலை வற்றச் செய்வோன் என்கின்ற ஒரு பொருளும் அந்த கந்தன் என்கின்ற பெயருக்கு பல சிறப்புகள் உண்டு. அதனாலதான் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, கந்தர் அனுபூதி, இப்படி நிறைய சொல்லலாம். கந்தரை பத்தி நிறைய வரும். கந்தன்கிற அந்த சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டு. சரி, அப்படி முடிவான அங்கே உரைகளில் இடைபெறும் வாட்பகைக்கு நெய் பூசுபவரும் அன்போடு ஏழைகளை நேருக்கு நேராக கூவி அழைத்து அறுசுவை பயக்கும் அன்னதானம் அளிப்பவரும் அங்கே நிறைய உண்டு. இப்பயும் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல காலையில 8 மணியில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் அன்னதானம் நடந்துட்டே இருக்கும். இப்ப பாத்திருக்கீங்களா? போயிருக்கீங்களா? நம்ம அன்னம் படைப்புக்கு பிரச்சனையே இருக்காது. எப்ப போனாலும் அங்க நின்று அன்னம் படைச்சிட்டு வரலாம். இன்னும் வருஷம் வேகமா போயிடும். நம்ம ரொம்ப நேரம் நிக்க வேண்டியது இல்லை. 1 மணி நேரம் வரிசையில் நிக்கணும், 1 மணி நேரம் சாப்பிடணும். நீங்க அந்த நேரத்துல நீங்க 1 மணி நேரம் வரிசையில் நிக்கீங்களா, அந்த நேரம் நீங்க என்ன செய்யணும்னா பாட்டை கையில எடுத்துக்கணும். கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் திரும்ப பாதிட்டே போனீங்கன்னா டைம் போறது தெரியாது. அப்படித்தானே செய்யணும். நம்ம ஊர்க்கதையை நம்ம அங்க போய் பேசக்கூடாது. டைமே போக மாட்டேங்குது. 2 மணி நேரம் அங்கேயே நிக்க வேண்டிய 2 மணி நேரத்துல நீங்க சிவப்புல வைக்கிற வேண்டியதுதானே. திருமுறை எடுத்துட்டு போய் பாடுங்க 2 மணி நேரம். உங்களுக்கு போறதே தெரியாது, டக்கு உள்ள விட்டுருவாங்க. அது நீங்க திருமுறை பாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரம் போயிருவீங்க. மற்ற கூட உங்களுக்கு லேட் ஆகும். திருமுறை பாட ஆரம்பிச்சிச்சுன்னா சாமி உடனே சீக்கிரம் விட்டுருவாரு. அப்படின்னு அப்படிதான் கந்தர் அனுமதி அந்த செல்ல எடுத்துட்டு ஆரம்பிச்சேன். 30வது பாட்டு 31வது பாட்டு டக்கு உள்ள விட்டாங்க. உள்ள போயாச்சு. இந்த மாதிரி ஏதாவது திருமுறை பாடுனா சாமி நம்ம அன்பர் வந்து வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சாமி என்ன பண்ணுவாரு, டக்குனு வேகமா உள்ள கூட்டுரும். அதனால காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் அன்னதானம் அங்க சிறப்பாக நடைபெறுது. அதே மாதிரி இங்க மதுரை சொக்கநாத பெருமான் அங்க நடக்குது. நம்ம எப்ப போனாலும் அங்க அன்னம் படைப்புக்கு பிரச்சனையே இல்லை. அதனால அங்க அறுசுவை உணவு கொடுப்பவர் நடக்கு பழனியில. ஒரு சில கோயில்கள் இப்ப வச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் நிறைய கோயில் இப்ப வச்சிருக்காங்க. ஆமா உண்டு. ஆமா காலைல 8 மணி இரவு 8 மணி முன்னாடி உள்ள நுழைவுமே ரைட் சைடு. இப்படி நிறைய சிறப்புகள் இன்னும் மகிழ்வுகள் நிறைய இருக்கு. இன்னும் அடுத்து ஒரு பகுதி வரும்னு நினைக்கிறேன் என்று சொல்லி இதுக்காக உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருச்செந்தூர் புராணத்தை நீங்க கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்யும். பக்தியானுனை பழகாலும் பற்றிய மாதிரி புகழ் பாடி முத்தனமாறனை பெருவாழ்வில் முக்தியை சேர்வதற்கருள்வாயே உத்தமதானதர் குணநேயா ஒப்பிலமா மணிகிரிவாசா வித்தக ஞானதத்தினி பாதா வெற்றிவேல் ஆயுத பெருமாளே வெற்றிவேல் ஆயுத பெருமாளே. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயிர்வாய் மிகண்டான் தந்ததிக்கோர் விஞ்ஞான பானுவாய் உயிராரும் பொழில் திருவாவுடு திருவாள் குணவச்சிவாய தேவன் தைராய மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாக வான்மையில் வளாது வைக மடிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது இகழ்வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீரு சிறக்கவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மண்டுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் ஆறில் தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேறு ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் பார்வதி பதே என்னாருடைய போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம்.